தியானம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் கபிலன் சாரை வருக என்று வரவேற்கிறேன். சார், டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கபிலன். ஸோ மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நன்றி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தியானத்தின் பலன்களை முழுமையாக பெறுவது எப்படி அப்படின்றது. ஸோ ஆக்சுவலாக இந்த டாபிக் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம தியானம் பண்ணுறவங்களுக்கானது தான். ஸோ எல்லாருக்குமானது அப்படின்னு சொல்ல முடியாது. யார் முறையாக தியானம் பண்ணிட்டு இருக்கீங்களோ தொடர்ந்து தியானம் பண்ணுவாங்க, அட்லீஸ்ட் தியானம் பண்ணுறவங்க. ஸோ அந்த ஏன்னா டெய்லின்னு சில பேருக்கு சொன்னால் எல்லாருக்கும் மேட்ச் ஆகாது. அதனால தியானம் பண்ணுறவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக் அது. அதனால இந்த ஸ்பீச் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் தியானம் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற ஒரு அசம்ஷனில் தான் நான் பேச போகிறேன். ஸோ டாபிக்குள்ளே போகலாம். சரி, தியானத்துடைய பலன்களை முழுசா பெறுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த டாபிக் அப்படின்றதுக்கு ஒரு ஒரு தியான ஆசிரியராகவும் ஒரு மெடிடேஷன் கோச்சாகவும் நான் பார்க்குற நிறைய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், கிளைண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்கள நிறைய பேருக்கு நிறைய சேலஞ்சஸ் அப்படின்றது இருக்கு, அண்டு நிறைய கேள்விகள் அப்படின்றதும் இருக்கு. அதில் நிறைய கேள்விகளில் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய தியானம் எனக்கு பலன் அளிக்குதா இல்லையான்னு தெரியல, இல்லைன்னா எனக்கு தியானத்தில் பலன் கிடைக்கவே இல்லை, நான் ரொம்ப வருஷமாக தியானம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு தியானத்தினுடைய பலன் எனக்கு முழுசாக கிடைக்கல அப்படின்றதும். அப்போ இது இந்த மாதிரியான ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு அப்படின்றதுனால, இப்போ நீங்கள் தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த ஒரு கேள்வி இருக்கும். நமக்கு உண்மையிலேயே நம்ம பண்ற தியானத்துடைய பலன்கள் நமக்கு கிடைக்குதா இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்கும். இன்னொரு பக்கம் எனக்கு தியானத்துடைய பலன்கள் கிடைக்கல அப்படின்ற ஒரு வருத்தமும் இருக்கும். ஸோ அதை அட்ரஸ் பண்றதுக்கு தான் இந்த டாபிக். சரி, தியானத்துடைய பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் நீங்க தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற பொழுது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களால இப்ப நீங்க தொடர்ந்து தியானம் பண்றீங்க அப்படின்னு எடுத்துப்போமே, அப்படி பண்ணும்போது நீங்க ஒரு சில பேர் சில மாதங்கள் பண்ணிட்டு இருக்கலாம், சில பேர் சில வருடங்கள் கூட பண்ணிட்டு இருக்கலாம். நீங்க யோசிங்க, உங்களுக்கு நீங்க செய்யற தியானத்துடைய பலன் முழுசா கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா இல்லையா? அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க தியானம் பண்றீங்க, அதோடைய பலன் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லையான்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க அதை யோசிக்கும் பொழுது அடுத்தடுத்து நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகும். சரி, தியானத்துடைய பலன்கள் முழுசா கிடைக்கணும் அப்படின்னா, ஏன்னா நம்ம எந்த ஒரு விஷயம் செய்யணும்னாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட்ஸ்ன்றது ஒன்று கிடைக்கணும். கிடைச்சது அப்படின்னா தான் நம்மளால அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்றீங்க அப்படின்னா, அப்ப அந்த எக்ஸசைஸ் பண்றதுக்கான பலன்களை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களால அதை இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியா நீங்க அதை தொடர்ந்து செய்ய முடியும். இல்லை உங்களுக்கு எவ்வளவு நாள் எக்ஸசைஸ் பண்ணாலுமே எந்த பலனும் இருக்காது அப்படின்னா கண்டிப்பா யாரும் எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஒரு சில உணவு கட்டுப்பாடு நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா, அந்த உணவு கட்டுப்பாடு நீங்க ஃபாலோ பண்றதுனால சில பலன்கள் இருக்குன்ற நம்பிக்கையில தான் நீங்க பண்றீங்க. அந்த மாதிரி எந்த ஒரு பலனும் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா யாரும் உணவு கட்டுப்பாடு ஃபாலோ பண்றது பண்ண மாட்டாங்க. அதே மாதிரிதான் தியானம் அப்படின்னு பண்ணும் பொழுதும் கூட அதுல சில பலன்கள் இருக்கு, அதுல சில பலன்கள் இருக்கு, அந்த பலன்கள் கிடைக்குது அப்படின்ற பட்சத்துலதான் தொடர்ந்து தியானம் செய்யவே முடியும். அப்படி இல்லாட்டி எனக்கு இவ்வளவு நாள் தியானம் பண்றேன், எனக்கு எந்த பலனுமே இல்லைன்னு சொல்லி தியானம் பண்றதை விட்டவங்கள நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். அப்போ ஃபர்ஸ்ட் திங், இந்த தியானம் பண்றதுக்கான முழு பலனை அடையணும் அப்படின்னா முதல்ல அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஏன் பலன் கிடைக்கல அப்படின்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல ஒரு சில முக்கியமான காரணங்கள் மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நிறைய காரணங்கள் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் இருக்கு. மேபி நம்ம கொஸ்டின் ஆன்சர்ல கூட சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். நான் ரொம்ப முக்கியமான ஒரு சில காரணங்கள் மட்டும் எடுத்திருக்கேன். அதுல ஒரு முதல் காரணம், ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் என்ன, ஏன் தியானத்துடைய பலன்கள் முழுமையா கிடைக்கிறது இல்லை அப்படின்றதுக்கு ஒரு முதலும் முக்கியமான ஒரு காரணமான என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முறையா கத்துக்காம தியானம் பழகிறது. ஒரு முறையா ஒரு ஆசிரியர் இல்லாம அந்த தியானத்தை கத்துக்கிட்டு அதை பழகிறது. ஸோ தியானம் பழகிறவங்கள நிறைய பேர்கிட்ட கேட்கும் போது, சரி நீங்க இந்த மெடிடேஷன் பண்றீங்க, ஓகே, எங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் யார்ட்டையும் கத்துக்கல சார், சும்மா அப்படியே நானே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இந்த வீடியோஸ்லாம் நான் நிறைய பார்த்தேன், யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்தேன்,
இன்னும் ஒரு சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த ரொம்ப ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் கிட்ட இருந்து வர பதில் புக்கு படித்தேன், புக்கில் நல்லா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் புக்கை படித்து அப்படியே நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்றது. இப்போ கேட்குறவங்கள முக்கால்வாசி பேர் வந்து சொல்கிறது எல்லாமே யூடியூப் வீடியோ பார்த்து நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்றது. இன்னும் சில பேர் வந்து என்னுடைய வீட்டில் இருக்கிற ஒருத்தர் கணவரோ இல்லை மனைவியோ இல்லாட்டி தாய் தந்தையாரோ இல்லைனா உறவினர்களோ இல்லைனா நண்பர்களோ அவங்க ஏதாவது ஒரு கிளாஸ் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த கிளாஸில் அவங்க என்ன டெக்னிக் சொல்லி கொடுத்தாங்களோ அது ஃபாலோ பண்ணுறது. அது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண சொன்னாங்க, அதனால நான் பண்ணுறேன் அப்படின்றது. இது மாதிரி முறையாக ஒரு ஆசிரியர்கிட்ட கற்றுக்காம தியான பயிற்சி செய்கிறது அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு காரணம் தியானத்துடைய பலன்களை பெறாமல் இருக்கிறது. ஸோ சில பேர் கேட்கலாம், என்ன சார் இது இது ஒரு பெரிய விஷயமா? ஏன்னா எல்லாமே வந்து அவ்வளோ காம்ப்ளிகேட்டடான டெக்னிக்ஸ் ஒன்றும் கிடையாது. சில சிம்பிளான தியான முறைகள்லாம் வந்து யார் வேணாலும் பண்ணலாம் அப்படின்றாங்களே அப்படின்னு யோசிக்கலாம். தியானம் யார் வேணாலும் பண்ணலாம், எந்த ஒரு டெக்னிக் வேணாலும் யார் வேணாலும் எடுத்து பண்ணலாம். ஆனால் ஒரு ஆசிரியர்கிட்ட நேரடியாக முறையாக அதை வாங்காம செய்யும் பொழுது அதில் நிறைய சிக்கல்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக வந்து இந்த டாபிக் எடுத்திங்கன்னா பலன்கள் முழுமையாக கிடைக்காம இருக்கிறது, அது வந்து நிறையவே நடக்கிறது உண்டு. நேரடியாக அப்படின்றதுக்காக ஆன்லைனில் எடுக்கக்கூடாதுன்றதில்ல, ஒரு ஆசிரியர்கிட்ட இருந்து அது வரணும். ஒரு ஆசிரியர் உங்களை பார்த்து அந்த உங்களுக்கான டெக்னிக்கை அதை கொடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். இப்போ மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த தியானம் பண்றவங்க வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப சிம்பிளான சில மெடிடேஷன், இப்போ நிறைய பேர் ஜென்ரலா சில இது கேட்கும் போது ரொம்ப சிம்பிளா எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூச்சை கவனிக்கிறது தான், ஆனாபானசத்தின்ட்டு. ஸோ அதில் நிறைய பேர் அந்த பயிற்சி பண்ணிட்டு தான் இருப்பீங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக். என்ன பண்ணணும்? மூச்சை கவனிக்கணும், அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து மூச்சை கவனிக்கணும். ஸோ இப்போ தியானம் பண்ணணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து மூச்சை கவனிக்கணும். இது ஒரு பெரிய விஷயமா? இதை சொல்லி கொடுக்கறதுக்கு எதுக்கு ஒரு ஆசிரியர் தேவை? இதை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு குரு இருந்து தான் பண்ணணுன்றது என்ன அவசியம்? ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக் தானே. ஓகே, இது தெரிஞ்சிச்சு, புக்கையோ இதை யூடியூப்லேயோ பார்த்தாச்சு, உட்காந்து பண்ணால் நல்ல ஒரு பலன் கிடைக்க தானே போகுது அப்படின்னு யோசிக்கலாம். நல்லா ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஆசிரியர்கிட்ட நீங்க தியானம் கத்துக்க வேண்டிய அவசியம் அவர் கொடுக்குற டெக்னிக்னால கிடையாது. அதை மட்டும் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு ஆசிரியர்கிட்ட நீங்க தியானம் கத்துக்கணும்ன்றது சொல்றதுக்கான காரணம், அவர் நிறைய வித்தியாசமா டெக்னிக்ஸ் கொடுப்பாரு, இல்லை நிறைய ஒரு டெக்னிக்கை கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஒரு புதுசா ஒரு டெக்னிக் இருக்கு, அந்த ஒரு பயிற்சி முறை, அந்த இதை நான் கத்துக்கிறதுக்காக நான் ஒருத்தர்கிட்ட ஆசிரியர்கிட்ட போறேன் அப்படின்னு பாத்தீங்களா, அதுதான் அந்த டெக்னிக் தான் வந்து எனக்கு ஃப்ரீயா யூடியூப்லேயே கிடைக்குது. இல்லைன்னா ஃப்ரெண்டு போயிட்டு வந்தாருன்னா அவரும் எனக்கு சொல்லி கொடுத்துட்றாரு, எல்லா புக்கில் பார்த்துட்றேன். ஸோ அப்புறம் எதுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற டெக்னிக்கை எதுக்கு நான் ஒருத்தருக்கு பே பண்ணி நான் போய் அவர்கிட்ட உட்காந்து நான் கற்றுக்கணும், இல்லை அவர்கிட்ட நேரடியாக நான் எதுக்கு போய் பண்ணணும்னு நினைக்கணும் அப்படின்னு யோசிக்கலாம். டெக்னிக் தான் முக்கியம் அப்படின்னா அது ரொம்ப ஈஸி, எவ்வளோ வேணாலும் நீங்கள் எடுக்கலாம். இப்போ இந்த நிமிஷம் கூட ஒரு 500 டெக்னிக் 1000 டெக்னிக் நாங்கள் நெட்டில் போட்டிங்கன்னா எக்கச்சக்கமாக வரும். நானே ஒரு 100 டெக்னிக் கூட கொடுக்க முடியும், அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் தியானத்தை பொறுத்த வரைக்கும் டெக்னிக் முக்கியம் கிடையாது. ஏன் இப்போ ஆசிரியர்கிட்ட போகணும்? நீங்கள் ஆசிரியர்கிட்ட போய் கற்றுக்கிறதுக்கு அவர் டெக்னிக் கொடுக்குறாருன்றதுக்காக காரணம் இல்லை, அவர் கொடுக்குற அனுபவத்துக்காக, எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஆசிரியர் கொடுக்கக்கூடிய அனுபவம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதை எந்த புக்காலையும் கொடுக்க முடியாது, எந்த யூடியூப் வீடியோஸாலையும் கொடுக்க முடியாது. நீங்கள் ஒரு ஆசிரியர்கிட்ட கற்றுக்க வேண்டிய அவசியம் அவர் கொடுக்குற டெக்னிக்காக கிடையாது, அவர் கொடுக்குற அனுபவத்துக்காக. டெக்னிக் ரொம்ப ஈஸியாக எங்கே வேணாலும் எடுத்துடலாம், ரொம்ப ஃப்ரீயாகவே எடுத்துடலாம். ஆனால் அனுபவம் எங்கேயும் கிடைக்காது, ஒரு ஆசிரியர்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் பே பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நீங்கள் கொடுக்குறதுன்றது அவருடைய டெக்னிக்காக கிடையாது. அவர் டெக்னிக் நல்லா கொடுக்குறாருன்றதுக்காக நீங்கள் தியானம் கற்றுக்கிறது கிடையாது. அவர் உங்களுக்கு அனுபவம் கொடுக்குறாருன்றதுக்காக தான் நீங்கள் அந்த தியானமே கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவர் கொடுக்குற அனுபவத்துக்கு தான் அந்த விலையோ, இல்லை அவர் கொடுக்குற அனுபவத்துக்கு தான் அந்த நேரடி அந்த ஒரு பயிற்சி அப்படின்றது. நேரடின்றது ஒரு வார்த்தைக்காக சொல்கிறேன், ஆன்லைன்லையோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல. ஆனால் ஒரு ஆசிரியர்கிட்ட தான் அது வரணும். ஸோ அப்போது இந்த மூச்சை கவனிங்கன்னு சொல்கிற இந்த ஒரு டெக்னிக் ரொம்ப ஈஸியான ஒரு டெக்னிக் தான், பிரச்சனையே இல்லை, யார் வேணாலும் ஈஸியாக பண்ணலாம். ஆனால் இந்த பயிற்சியவே
ஒரு ஆசிரியர் உங்ககிட்ட சொல்லி அதை நீங்க பயிற்சி பண்றதுக்கும் நீங்களா எடுத்து பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு சில பேருக்கு வந்து ஆசிரியர் இல்லாமலே வந்து நிறைய பயிற்சிகள் பண்ணி நல்ல பலன்கள் அடைச்சிக்கலாம். எக்ஸப்ஷன்ஸ்ல எல்லாத்துலயுமே இருக்கு. ஸோ விதிவிலக்குக்கு பஞ்சம் இல்லை. அது கண்டிப்பா எல்லாத்துலயுமே ஃபீல்ட்லயுமே விதிவிலக்குகள் இருக்கும். ஆனா முக்கால்வாசி பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை எங்க இருக்குன்னா இந்த ஆசிரியர்கள் சரியாக இல்லாததுனால தான். ஸோ அப்போ ஆசிரியர் எதுக்கு அவசியம்னா அவர் கொடுக்குற டெக்னிக்காக கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசிரியருக்கான அவசியம் அவர் கொடுக்குற அனுபவத்துக்காக. ஸோ உங்களை தியானம் பண்ண வச்சு அந்த தியான அனுபவத்தை அவர் உங்களுக்கு கொடுக்குறாரு. டெக்னிக் விஷயமே கிடையாது. தியான அனுபவம் தான் முக்கியம். அந்த அனுபவத்தை எந்த யூடியூப் வீடியோவும் கொடுக்காது, எந்த ஒரு புத்தகமும் கொடுக்காது. ஒரு ஆசிரியரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த அனுபவத்துக்காக தான் ஆசிரியர் தேவைன்ட்டு. அப்போ நீங்க வந்து ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, யாரோ சொல்லி வேற யாரோ ஆசிரியர் ஒரு முறையான ஒரு ஆசிரியர் இல்லாம வேற யாரோ சொல்லி நீங்க பண்ணாலும் சரி, புத்தகம் படிச்சுட்டு பயிற்சி பண்ணாலும் சரி, அப்போ அந்த இடத்துல டெக்னிக் மட்டும்தான் இருக்குமே தவிர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, அனுபவம் இருக்காது. அப்போ ஒரு ஆசிரியர் உங்களுக்கு ஒரு 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 டெக்னிக்கை கொடுக்குறாரு அப்படின்ற பொழுது அவர் டெக்னிக்கை மட்டும் கொடுக்கறதில்ல, அவருடைய அனுபவத்தையும் சேர்த்து கொடுக்குறாரு. உங்களுக்கு ஒரு அனுபவத்தை தனியா கொடுக்குறாரு. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயமே வந்து தகுதியான ஆசிரியர் கிட்ட கத்துக்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் ஒரு சர்டிபிகேட் வாங்கி வச்சுட்டு மெடிடேஷன் டீச்சர் சர்டிபிகேட் வாங்கி வைக்கிறவங்க எல்லாருமே அந்த ஒரு ஆசிரியர் நிலைக்கு வந்துட முடியாது. ஒரு ஆசிரியர் ஒரு தியானத்துல ஒரு ஆசிரியர் ஒருத்தர் இருந்து சொல்லி கொடுக்கறாருன்னா அவரை வந்து நீங்க எந்த வகையில நீங்க எடுத்துக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க தியானத்துல அவருக்கு இருக்கக்கூடிய அனுபவம் தான். அவர் எத்தனை வருஷம் தியானம் பண்ணியிருப்பாரு, அவர் தியானத்துல எந்த எந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் இருக்கு. தியரட்டிக்கல் நாலேஜும் தேவை, ப்ராக்டிக்கல் நாலேஜும் தேவை. ரெண்டுத்துலயுமே நல்ல அனுபவம் பெற்ற ஒரு நல்ல ஒரு தகுதியான ஒரு ஆசிரியரால உங்களுக்கு நல்ல ஒரு தியான அனுபவத்தை கொடுக்க முடியும். ஸோ அந்த தியான அனுபவம் தான் முக்கியம். ஏன்னா ஆசிரியர் கொடுக்கும் போது தான் அந்த டெக்னிக்கான அனுபவம் கிடைக்கும். டெக்னிக் மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதுதான் ஒரு மேஜரான ஒரு ஒரு காரணம் தியானத்தோடைய முழு பலனை அடையாம இருக்கிறதுக்கு. ஏன்னா ஒன்ஸ் அந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அது வரைக்கும் நீங்க ஒரு ஆசிரியர் இல்லாம பண்ணதுக்கும் ஆசிரியரோட பண்றதுக்கும் இருக்கிற வித்தியாசம் தெரியும். ஏன்னா இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயம் தான். நானும் ஆரம்பத்துல வந்து தியானத்தை வந்து யார்கிட்டயும் முறையா கத்துக்காம புத்தகங்கள், அப்பெல்லாம் இன்டர்நெட் கிடையாது, ஸோ புத்தகங்கள் படிச்சு அப்படி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சதுதான். அதுக்கப்புறமா வந்து சரி ஓகே அங்கங்க சில தியான கிளாஸ்ல எங்க போடுறாங்கன்னு சொல்லி புக்ல விளம்பரங்கள்லாம் பார்த்து ஒவ்வொரு கிளாஸ்க்காக நான் போய் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தியானத்தை முறையா ஒரு ஆசிரியர் கிட்ட போய் நான் ஃபீஸ் கொடுத்து கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா பண்ண எடுத்த எக்ஸ்பீரியன்ஸும் அது வரைக்கும் நான் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது. இதே இத்தனை வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் பாக்குற ஆல்மோஸ்ட் எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம், நானே தியானம் பண்ணிட்டு இருக்கும் போது இல்லாத ஒரு அனுபவம் உங்ககிட்ட முறையா கத்துக்கிட்டு செய்ய ஆரம்பிச்ச போது இருந்துச்சு அப்படின்றதுதான். ஸோ இதுல ஒரு பெரிய மிராக்கிள்லாம் எதுவும் இல்லை. ஒரு ஆசிரியர் அவ்வளவுதான். நான் இல்லை, யாராவது ஒரு ஆசிரியர், நல்ல தகுதியான ஒரு ஆசிரியர், அவர்கிட்ட நீங்க முறையா கத்துக்கும் போது டெக்னிக் இல்ல, உங்களுக்கு அனுபவம் கிடைக்குது. ஸோ அந்த அனுபவத்துக்காக தான் நீங்க ஒரு ஆசிரியர் கிட்ட கத்துக்கணும்னு சொல்றது. இப்போ அந்த ஆசிரியர் கிட்ட நீங்க கத்துக்கும் போது உங்களுக்கு தியானத்துடைய முழு பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் அந்த முதல் காரணம். அப்படின்னு இந்த காரணத்தை நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு அந்த பலன்கள் அப்படியே கிடைக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து இன்னொரு ரீசன், ஒரு மேஜரான இன்னொரு ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியானம் பண்றதுக்கு வந்து எந்த விதமான ஒரு குறிக்கோளும் இல்லாம பண்றது. ஸோ ஒரு கோல் செட் பண்ணாம இல்லாட்டி ஒரு குறிக்கோள் இல்லாம தியானம் பண்றதும் கூட தியானத்துடைய பலன்களை முழுசா அனுபவிக்காம இருக்கிறதுக்கான ஒரு காரணம். தியானம் பண்றதுக்கு என்ன குறிக்கோள் தேவை இருக்கு அப்படின்னு வச்சுங்கன்னா, இப்போ தியானம் பண்றதுக்கான முழு பலன்கள் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கனாலே அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைன்றது ஒண்ணு இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து நீங்க ஒரு குறிக்கோள் இல்லாம நீங்க பாட்டுக்கு தியானம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த தியானத்துடைய பலன் உங்களுக்கு கிடைக்குதா இல்லையான்றதே உங்களுக்கு தெரியாது. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க ரொம்ப நாள் தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா உங்களுக்குன்னு பெருசா வந்து ஒரு ஒரு குறிக்கோள் கிடையாது. இதுக்காக தான் என்ன இதுதான் காரணம், நான் ஏன் தியானம் பண்றேன், இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் இல்லாம ஒரு குறிக்கோள் இல்லாம நீங்க தியானம் பண்ணும்போது நீங்க எத்தனை மாசம் தியானம் பண்ணாலும்
அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும், ஆனா உங்களுக்கு தெரியாது. தியானம் பண்ணும்போது அதுக்கான பலன்கள்ன்றது கண்டிப்பா கிடைக்க தான் செய்யும். ஆனா உங்களுக்கு அது தெரியாது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தியானத்துக்கான பலன் கிடைக்கலன்றது கிடையாது. தியானத்துக்கான பலன் கிடைக்கிறது அவங்களால புரிஞ்சுக்க முடியல, அனுபவிக்க முடியல. எனக்கு அந்த பலன் கிடைச்சிருக்குன்றதே தெரியல அப்படின்ற ஒரு நிலை தான். அப்ப அதை சரி பண்றதுக்கு தான் இந்த குறிக்கோள் அப்படின்னு நான் சொல்றேன். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஏதாவது ஒரு குறிக்கோள் நீங்க வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு நீங்க தியானம் பண்ணும்போது அதுக்கான பலன் கிடைக்குதா இல்லையான்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு வந்து சரியான தூக்கம் இல்லை அப்படின்னா அதை வந்து ஒரு குறிக்கோளா வச்சுக்கலாம். ஏன் நான் தியானம் பண்றேன்? எனக்கு நல்ல ஒரு நிம்மதியான தூக்கம் வரணுன்றதுக்காக நான் தியானம் பண்றேன். சரி, ஓகே, குறிக்கோள் செட் பண்ணியாச்சா? இப்போ நீங்க தியானம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய ஸ்லீப் பேட்டர்ன்ல சேஞ்சஸ் தெரியும். தூக்கம் எந்த அளவுக்கு ஒரு பெட்டரா இருக்கு அப்படின்றத நீங்க அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு ஒரு 10 நாள் தொடர்ந்து தியானம் பண்றீங்க, 15 நாள் தொடர்ந்து தியானம் பண்றீங்க அப்படின்னா அந்த ஒரு 10-15 நாள் ரொம்ப ஷார்ட் பீரியட் தான். பட் இருந்தாலுமே வந்து தூக்கத்துல மாற்றம் தெரியும். ஒரு 10 to 20 டேஸ், மேக்ஸிமம் ஒரு 30 டேஸ், அதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு நீங்க அளவுகோலுக்கான ஒரு காலகட்டம். ஸோ அந்த அந்த டியூரேஷனுக்குள்ளார ஒரு மினிமம் 10 டேஸ்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 30 டேஸ்க்குள்ளார நீங்கள் அதை அளந்து பார்க்க முடியும், ஒரு மெஷர்மெண்ட் மாதிரி. நான் ஏன் மெஷர்மெண்ட் இதில் சொல்கிறேன்னா, பேசிக்காக ஒரு ஆராய்ச்சியாளர் அப்படின்றனால எனக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆராய்ச்சிக்குள்ளே கொண்டு வந்து எனக்கு இதுலேருந்து இதுக்குள்ளே நடந்துச்சுன்னா ரிசல்ட் வேணும் அப்படின்னு ரிசல்ட் ஓரியன்டாகவே நான் எல்லாத்தையுமே எடுப்பேன். எனக்கு வந்து நம்பிக்கைன்றதெல்லாம் கிடையாது, ரிசல்ட் இருக்கா இல்லையா அவ்வளோதான் முக்கியம். ஸோ எந்த ஒரு விஷயத்த நான் எடுத்தாலும் அதில் வந்து எனக்கு இருக்கு இல்லைன்றதுலாம் பிரச்சனை இல்லை, ரிசல்ட் இருக்கா அவ்வளோதான் விஷயம். ஸோ அதனால எதுவாக இருந்தாலுமே வந்து எனக்கு வந்து ஒரு ப்ரூஃப் வேணும், ரிசர்ச் பண்ணி இதில் இந்த அனுபவம் இருக்கு அப்படின்றது தான். ஸோ அப்போ அப்படி நான் பார்க்கும்போது, அப்படி நான் தியானத்தை ஒரு ஒரு ஆராய்ச்சியாக நான் செய்யும் போது தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், குறைஞ்சது ஒரு 10 நாள்ல இருந்து 30 நாளுக்குள்ளார தொடர்ந்து தியானம் செய்யும்போது தூக்கத்துல நல்ல மாற்றங்கள் வருது. ஸோ இது வந்து கேரண்டீடா நடக்கிற ஒரு விஷயம். ப்ரொவைடர் அவங்க முறையா ஒரு ஆசிரியர்கிட்ட கத்துக்கிட்டு முறையா பயிற்சி செய்யும்போது. அப்போ இது மாதிரி நீங்க ஒரு கோல் செட் பண்ணலாம், ஒரு குறிக்கோள். எனக்கு வந்து தூக்கம் நல்லா பெட்டரா வரணும் அப்படின்னா இதுக்கான ஒரு டைம் லைன் செட் பண்ணிட்டு ஒரு மாசம் நீங்க பார்க்கலாம் தூக்கம் வித்தியாசம் தெரியுதா அப்படின்ட்டு. அப்போ உங்களுக்கு தியானத்துடைய பலன்கள் கிடைக்குதுன்றதை உங்களால உணர முடியும். இன்னும் ஏதாவது ஒரு பயம் இருக்கு, இல்லாட்டி ஒரு பதட்டம் இருக்கு, ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னா இது எனக்கு குறையணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன், ஒரு குறிக்கோள் வச்சு நீங்க அந்த தியானம் பண்ணலாம். ஸோ அப்போ பண்ணும் பொழுது அது உங்களுக்கு குறையுதா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த குறிக்கோள் வச்சு செய்யும் பொழுது தியானத்தினுடைய பலன் கிடைக்குதுன்றத உங்களால உணர முடியும். இப்போ சொல்ல முடியாது இல்லையா எனக்கு அதுக்கு பலன் கிடைக்கலன்ட்டு, ஏன்னா உங்களுக்கு கண்ணு முன்னாடி இருக்கிற பலன் அதுதான். இதுக்காக பண்ணீங்க, இப்போ உங்களுக்கு பலன் கிடைச்சிருச்சு. ஸோ இப்படிதான் பலன் கிடைச்சது அப்படின்றத நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வந்து சரி இது அவங்க சொன்னாங்க பண்றோம், இல்லை ஏதோ ஒரு ஒரு கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கையில பண்றோம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாம இருக்கிறது பெஸ்ட். என்னுடைய அப்ரோச் அந்த மாதிரி தான். ஸோ எதுவுமே வந்து ஓகே, ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்றாரு தியானம் பண்ணா நல்லது அப்படின்னு சொல்றாருன்னா அதை நான் கண்மூடித்தனமா நம்புறது கிடையாது. நான் அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து எனக்கு அது சாட்டிஸ்ஃபை ஆச்சு, எனக்கு கொஞ்சம் ஒரு ஒரு சயின்டிஃபிக்கா அப்ரோச் பண்ணும்போது அதுக்கான ஒரு ஒரு ரிசல்ட் கிடைச்சதுன்னா அப்பதான் அந்த விஷயத்த எடுத்து நான் மற்றவங்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பேன். அப்படி தியானத்துல நிறைய நிறைய முறைகள் இருக்கு, நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் தியானத்துல எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நிறைய டெக்னிக்ஸ் எல்லாமே ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது தான் எனக்கு அடுத்தடுத்த நிறைய விஷயங்கள் தெரிய வந்துச்சு. ஸோ அதனால எல்லாத்துக்குமே வந்து எனக்கு வந்து அது ஒர்க் ஆகுது, ப்ராக்டிக்கல் ப்ரூஃப் தான் எல்லாமே. ஸோ இதை நீங்க கொண்டு போய் லேப்ல டெஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, அதை லேப்ல டெஸ்ட் பண்ண நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கு, அது தனி. ஸோ மேபி அது கூட ஒரு தனி டாப்பிக்காக கூட நான் பேசுறேன். ஜென்ரலா ப்ராக்டிக்கல் ப்ரூஃப் எல்லாமே. இப்போ நான் இன்னைக்கு நான் ஒரு 10 நாளைக்கு இன்னையிலேருந்து ஆரம்பிச்சு தொடர்ந்து தியானம் பண்றேன்னா தூக்கம் பெஸ்டா வருது, இது ஒரு ப்ராக்டிக்கல் ப்ரூஃப். ட்ரை பண்ணி பார்க்கும்போது தெரியும். ப்ரொவைட் அகைன் மறுபடியும் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா தியானத்தை கரெக்டா செய்யும் போது. ஸோ அப்போ இதுல வந்து நீங்க ஒரு குறிக்கோள் வச்சு நீங்க பண்றீங்கன்ற போது உங்களுக்கு அதோடைய பலன் கிடைக்குது. இதே மாதிரி வேற ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள், மனம் சார்ந்த குறிக்கோள் எடுத்துக்கோங்களேன். மனம் சார்ந்த குறிக்கோள், இப்போ தூக்கமா இருந்தாலும் சரி, இல்லை பதட்டமா இருந்தாலும் சரி, பயம், இது உணர்வுகள், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மனம் சார்ந்த விஷயம். குறிக்கோள் வைக்கணுன்றதுக்காக நான் ஒரு சொந்தமா ஒரு வீடு வாங்கணும், இல்லை கார் வாங்கணும், இல்லை பையனுக்கு வேலை கிடைக்கணும், பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும், இந்த மாதிரி குறிக்கோள்லாம் வைக்க வேண்டாம். இது வேற,
இது வேற விஷயம். லா ஆஃப் அட்ராக்ஷன் அந்த மாதிரியான இதுல வரும். தியானத்தினுடைய பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பேசிக் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு மனம் சார்ந்த ஏதாவது ஒரு குறிக்கோள் எடுத்துக்கோங்க. அந்த குறிக்கோளை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தியானம் பண்ணுங்க. உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அப்போ தியானத்துடைய பலன்கள் உங்களுக்கு முழுசா கிடைக்குதுன்றத உங்களால உணர முடியும். கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதை உணரணும், அதுதான் விஷயம். ஏன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துட்டு இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த செஞ்சுட்டு நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் நீங்க உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டா அது அது சரியா இருக்காது. அதை நீங்க அனுபவிக்கணும், நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் முக்கியம். எது செஞ்சா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதோ அதை செய்யணும். அதுக்காக தான். ஸோ அந்த மாதிரி ஒரு குறிக்கோள் வச்சு நீங்க பண்ணி பாருங்க. உங்களுக்கு தியானத்துடைய பலன்கள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். நான் சில பேர் சொல்றது ஒண்ணு, நான் வந்து எதுக்கு தியானத்துக்கெல்லாம் போய் எதுக்கு குறிக்கோள்லாம் வச்சுட்டு பண்றோம், அவ்வளவுதான், நல்லா இருக்கு, பீஸ்ஃபுல்லா இருக்கு. ரெகுலரா மெடிடேட் பண்ணும்போது நல்ல ஒரு மன அமைதி கிடைக்குது. இல்ல இதுக்கெல்லாம் எதுக்கு எனக்கு குறிக்கோள் தேவை அப்படின்னு சொல்றதும் உண்டு. உங்களுக்கு எந்த குறிக்கோளும் தேவையில்லை, நீங்க இயல்பா நீங்க உங்களுடைய செய்யற விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு இது எதுலையுமே நாட்டம் கிடையாது, ஏதோ ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவலா நான் போகணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான், இதுக்கெல்லாம் எனக்கு குறிக்கோள் வச்சு ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கா அதை மாத்தணும்னு நான் விரும்பல அப்படின்றவங்களுக்கு ஓகே ஃபைன். ஆனா நான் சொல்றது எல்லாமே அப்படிப்பட்டவங்க வந்து தியானத்துடைய பலன்களை பெறணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. ஏன் தரையும் எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்றேன் அதுக்கு தான் யோசிப்பாங்களே தவிர எனக்கு இந்த இது பண்ணா எனக்கு ஒரு பலன் கிடைக்குதுன்ற ஒரு சிந்தனையே இருக்காது. ஸோ அப்போ அது அவங்களுக்கு இது தேவையில்லை. தியானத்துக்கான பலன் வேணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, இப்ப நீங்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறதுனால தான் அதை பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு அது தேவை, ஒரு குறிக்கோள் தேவை வச்சு நீங்க செக் பண்ணி பாருங்க. ஒரு 2-3 குறிக்கோள் உங்களுக்கு நிறைவேறிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு அது குறிக்கோள் இல்லாமலே கூட நீங்க தொடர்ந்து தியானம் பண்ணலாம். ஏன்னா பண்ணா ரிசல்ட் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, போதுமே, அது போதும். ஸோ இது ஒரு விஷயம். ரெண்டாவது என்ன, சாரி, அடுத்து மூணாவது என்ன ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். தியானத்துடைய பலன்களை முழுசா கிடைக்காம இருக்கிறதுக்கு நம்மளுடைய எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஒரு மேஜரான ஒரு காரணமாக இருக்கும். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா உணர்வுகளை வந்து நம்ம கையாள தெரியாம இருக்கிறது. உணர்வுகள் இல்ல மனம், அந்த மனசுடைய போக்கை நம்ம கையாள தெரியாம இருக்கிறது. உணர்வுகளை நம்மளால ஒரு சேனலைஸ் பண்ண முடியாம இருக்கிறது, இல்ல மனசை சீரமைக்க முடியாம இருக்கிறது, உணர்வுகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது, மனம் கண்ணா பின்னான்னு இயங்குறது, இது ஒரு காரணம். சொன்னோடனே கண்டிப்பா நிறைய பேருக்கு ஒரு முதல் கேள்வி என்ன சார், உணர்வுகளை சரி பண்றதுக்கு மனசை சரி பண்றதுக்கு தான் நான் தியானமே கத்துக்க ஆரம்பிச்சேன், அதுக்கு தான் நான் தியானமே பண்றேன், அது இப்படி இருந்துச்சுன்னா தியானம் பண்ண முடியாதுன்னு சொன்னா அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்கலாம். உண்மைதான், நீங்க தியானம் பண்ணீங்கன்னா உங்களுடைய உணர்வுகள் சீராகும், மனம் செம்மையாகும். ஸோ மனம் பக்குவப்பட்ட மனம் அப்படின்றது உங்களுக்கு தியானம் பண்ண பண்ண கிடைக்க ஆரம்பிக்கும், அது உண்மை. தியானம் தொடர்ந்து செய்யும்போது உணர்வுகள் எல்லாமே அந்த எமோஷன்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரியான ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளார வரும். ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அதான் சொல்லணுங்களா. ஸோ அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா வந்துடும். ஆனா இது வந்து பெருவாரியான மக்களுக்கு. ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த எமோஷனே வந்து தியானம் பண்ண விடாம தடுத்துரும். அந்த மனம் செம்மையாக இல்லாத, மனம் வந்து சரியா அவங்களால மனசை சரியா பயன்படுத்த முடியல, ஆனா மனம் சரியான பக்குவத்துல இல்லைன்றதே வந்து அவங்களுக்கு தியானத்துக்கான ஒரு தடையா இருக்கும். அதுவே உங்களை தியானம் செய்ய விடல அப்படின்னா நீங்க எப்படி தியானத்தை செஞ்சு அதோடைய அடுத்த பலன்கள் நீங்க அனுபவிக்க முடியும்? ஸோ தியானத்துக்குன்னு உக்காந்தீங்கன்னா தானே நீங்க உட்காந்து தியானம் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அதுக்கான பலன்றது கிடைக்கும். இந்த பிரச்சனை உங்களுக்கு தியானமே பண்ண விடாதே. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி அடுத்த நிலைக்கு போறது? ஸோ இது மாதிரியும் ஒரு சில தடைகள் உண்டு. ஏன்னா சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த எமோஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி, ஒரு கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு எமோஷனல் டேர்ம் ஆயில்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள் இருக்கும். ஒரு ஒரு மென்டல் டிஸ்டர்பன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். மனம் ரொம்ப சீரான ஒரு நிலையில இல்லாம அலப்பாயிரதுன்றதை விட அவங்களுடைய உணர்வுகளை அவங்களால கட்டுப்படுத்த முடியல, அவங்களுடைய மனதை அவங்களால சரியாக கையாள முடியல. அப்போ உங்களுக்கு தியானத்துல நீங்க உட்காரும் போது அது ரொம்பவே எஃபெக்ட் பண்ணும். ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்ற போது உடனே ரொம்ப பதட்டமாயி ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் கோவப்படுறதோ இல்ல பயந்து போறதோ
ஏதாவது ஒரு உணர்வு உங்களுக்கு அந்த மாதிரி ஜாஸ்தியாக வருது அப்படின்னா அப்போ மைண்ட் ரொம்ப வீக்கா இருக்கு. உங்களுக்கு அது வீக்கா இருக்குன்றனால உங்களால ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸையே தாங்கிக்க முடியல. ஒரு 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 விஷயம் வந்து ஒரு கொஞ்சம் டிலே ஆச்சு அப்படின்னாலே பதட்டமாகுது, ஒரு படபடப்பாகுது. அப்போ மைண்ட் வீக்கா இருக்குன்ற பொழுது மைண்டை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு தியானம் உதவும். ஆனா அதுக்குன்னு ஒரு லெவல்ல இருந்து நீங்க பண்ணாதான் முடியும். அந்த தியானத்துல உட்கார்றதுக்கே முடியாத அளவுக்கு வீக்கா இருந்துச்சுன்னா உங்களால தியானத்திலே உட்கார முடியாது, தியானம் பண்ண முடியாது. தியானம் பண்ண முடியலன்னா அப்புறம் எப்படி அதோடைய பலனை அனுபவிக்கிறது? ஸோ அப்போ எதுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா டென்ஷன் ஆகுறது, ரொம்ப படபடப்பாறது, பயப்படுறது, இல்லைன்னா எதுக்கு எடுத்தாலுமே வந்து ஒரு ஒரு நெகட்டிவான ஒரு மைண்ட் செட்டோட இருக்குது. நெகட்டிவ் தாட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, இல்லை இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, இதெல்லாம் வந்து சுத்தமாக வேலை, இதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஸோ அது மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஒரு நெகட்டிவான ஒரு மைண்ட் செட் இருக்காது. ரொம்ப எமோஷனல் பர்சனாக இருக்கிறது, இல்லை ரொம்பவே வந்து ஒரு ஒரு நம்ம என்னதான் நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் இருந்தாலுமே வந்து இன்னொருத்தரை பார்த்து பொறாமப்படுறது, மற்றவங்களுடைய வளர்ச்சியில வந்து நம்மளுடைய நம்ம வந்து கண் வைக்கிற மாதிரியான விஷயங்களை பேசுறது, இல்ல ஜென்ரலா வந்து அவங்க அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து பாசிட்டிவா அதை எடுத்துக்காம, இல்ல அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க அதனாலதான் ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறது. இது மாதிரி நெகட்டிவா நினைக்கிறது, மற்றவங்களை பத்தி தப்பா நினைக்கிறது, நெகட்டிவா யோசிக்கிறது, இது மாதிரி இது எல்லாமே பண்ணிட்டு உட்காந்து நீங்க போய் கண்ண முடிய தியானத்துல உட்காருன்னு சொல்லி உட்கார்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்க வெளியில ஒரு விஷயத்துக்காக நீங்க வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி கத்தி சண்டை போட்டுட்டு, இல்ல எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறது, இல்ல எந்த விஷயத்தையுமே சொன்னா புரிஞ்சுக்காத ஒரு மனநிலையில இருக்கிறது, இல்ல எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு ஒரு ஈகோவோட இருக்கிறது, இவங்கெல்லாம் என்ன பேசுற போறாங்க அந்த மாதிரி ஒரு 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 ஈகோயிஸ்டிக் மனப்பான்மையோட இருந்துட்டு அதுக்கப்புறம் ஓகே நான் போய் தியானம் பண்றேன் அப்படின்னு போய் நீங்க கண்ண மூடி உட்காந்தீங்கன்னா அதுல வந்து உங்களால தியானத்துடைய பலன்கள் அனுபவிக்க முடியாது. உங்களுடைய மனம் பக்குவம் இல்லாத ஒரு நிலையில இருக்கும் பொழுது, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல கீழே இருந்துச்சு, நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா நீங்க தியானத்துல உட்காந்தீங்கன்னா மைண்ட் நிக்காது, அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டே தான் இருக்கும். நல்லா பண்றவங்களுக்கு தியானம் நல்லா செஞ்சு அதுக்கப்புறமா அடுத்த லெவல் போகும் பொழுது கம்ப்ளீட்டா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா சில பேரால தியானத்துல உட்கார்றதே பெரிய சவாலா இருக்கும். அதுக்கு காரணம் இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இல்லாததுதான். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய முதல்ல அதை சரி பண்ணணும். முதல்ல அதை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா தியானத்தில் உட்காரலாம். உதாரணத்துக்கு இப்போ இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்றீங்களா, இப்போ இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன, அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் டீப்பாக ஒர்க் அவுட் பண்ணி அதில் சில விஷயங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம். எடுத்தோடனே எல்லாத்துக்குமே வந்து எமோஷனல் ரியாக்ஷன் கொடுக்காம அதை கொஞ்சம் நிதானம் அதுதான் ரொம்ப முக்கியம். நிதானமாக இருந்து அது என்ன ஏதுன்னு அலசி பார்க்கக்கூடிய தன்மை. ஒரு சிச்சுவேஷன் வந்துடுச்சு அப்படின்னா இம்மீடியட்டா அதுக்கு ரியாக்ட் பண்ணாம நிதானத்தோட உங்களால இருக்கிறதுக்கு பழகிக்கணும். பழக்கம் தான். அது நல்லா பழகிட்டீங்க அப்படின்னாலோ, இல்ல நீங்க இப்போ வந்து உங்களுக்கு இன்னொருத்தரை பத்தி நெகட்டிவா யோசிக்காம இருக்கீங்க, முடிஞ்ச வரைக்கும் நெகட்டிவா அவங்கள பத்தி அத ஒரு சில கேரக்டர்ஸ், ஒரு சில குணங்கள் வந்து நீங்க முயற்சி செஞ்சு செல்ஃபா நீங்க முயற்சி செஞ்சு நீங்க அதை மாத்திக்கும் பொழுது அப்போ உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்களோட நீங்க தியானத்துல உட்காந்தீங்கன்னா அதுக்கப்புறமா மீதி அது பார்த்துக்கும். உங்க சைட்ல இருந்து ஒரு சின்ன புஷ் கொடுக்கணும், அவ்வளவுதான். நீங்க உங்க சைட்ல இருந்து ஒரு ஒரு எஃபோர்ட் போட்டு நீங்க இவ்வளவு தூரம் நான் வந்துட்டேன், இதுக்கு மேல நீ என்னை கூட்டிட்டு போயிடுன்னு சொல்லி நீங்க தியானத்துல உட்காந்தீங்கன்னா அப்போ தியானம் உங்களுக்கு கை கொடுக்கும். இது வந்து நீங்களா செஞ்சுக்க முடியும், நீங்களா உட்காந்து அனலைஸ் பண்ணி சரி பண்றது. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து வேதாத்ரி மகரிஷி அவருடைய பயிற்சிகள் நிறைய பேர் எடுத்திருப்பீங்க. அதுல வந்து அகத்தாய்வுன்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அப்போ அந்த அகத்தாய்வு மாதிரியான விஷயங்களை எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அதை பண்ணியிருக்காங்க. யாருக்குமே வந்து அதை ப்ராக்டிக்கலா அப்ளை பண்ண தெரியல நான் பார்த்த வரைக்கும். அதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயங்கள். பட் நான் பார்த்த வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நார்மலா எல்லாரும் போகணுன்றதுக்காக எல்லாரும் போய் அட்டன் பண்றாங்க. பட் அதை ப்ராக்டிக்கலா அப்ளை பண்ணீங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம், நல்ல ஒரு இது. அதை சரியா எந்த அளவுக்கு பயன்படுத்துறாங்கன்றதே தெரியல. அது மாதிரியான சில விஷயங்களை கரெக்டா செஞ்சு உங்களுடைய மனசை ஓரளவுக்கு பக்குவத்தை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தியானம் பண்ணும்போது இன்னும் பெஸ்டா தியானம் பண்ண முடியும்.
ஸோ இதெல்லாமே வந்து இந்த மாதிரியான சில அனாலிட்டிக்கல் டெக்னிக்ஸ், செல்ஃப் அனாலிசிஸ் மாதிரி சில விஷயங்களை செஞ்சு உங்ககிட்ட என்னென்ன எமோஷன்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு, என்னென்ன எமோஷன்ஸ் வந்து லேக் ஆகுது, இல்லை எந்தெந்த பிரச்சனைகள் உங்களுக்கு மனம்னால வருது அப்படின்றத நீங்க செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி நீங்க அதை சரி பண்ணும்போது அதுக்கப்புறமா நீங்க தியானத்துல உட்காந்தீங்கன்னா தியானத்துடைய பலன் கிடைக்கும். இல்ல என்னால இது எதுவுமே செய்ய முடியல, எனக்கு செல்ஃப் அனாலிசிஸும் பண்ண முடியல, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. அதுவும் என்ன மைண்ட்ஃபுல்னஸ்ன்னு சொல்றோம். புத்திஸ்ட் இதுல வந்து மைண்ட்ஃபுல்னஸ்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அந்த மைண்ட்ஃபுல்னஸ் இது பண்ணும் பொழுது உங்களுக்கு இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வர ஆரம்பிக்கும். எனக்கு அதுக்கும் நான் போய் அது அது வந்து தியானம் கிடையாது, ஆக்சுவலா அது டிஃப்ரெண்ட் கான்செப்ட். அது செஞ்சுட்டு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கூட மெடிடேஷன் பண்ணலாம். பட் ஆனால் என்னால் அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற போது அந்த அந்த மாதிரி என்னால் செல்ஃபாக என்னால் சரி பண்ணிக்க முடியலன்ற ஒரு நிலையில இருக்கிறவங்க ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட வந்து அதை அந்த மன பிரச்சனைகளை சரி பண்ணிட்டு தியானத்துக்கு போகலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்கும். ஏன்னா நான் தெரபிஸ்டாக இருக்கனால நிறைய பேர் வந்து மெயினாக ஒரு விஷயம் சொல்றது என்ன அப்படின்னா, நான் இங்கே தியானம் கற்றுக்கிட்டேன், அங்கே தியானம் கற்றுக்கிட்டேன், எல்லா இடத்துலையும் தியானம் கற்றுக்கிட்டேன். ஆனால் எனக்கு வந்து எப்போ தியானத்தில் உட்காந்தாலும் என்னுடைய இந்த பிரச்சனை வந்து எனக்கு முன்னாடி வந்து நிற்குது. அந்த பிரச்சனை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் சில பேருக்கு ஒரு ஃபியராக இருக்கும், சில பேருக்கு ஒரு ட்ராமாவாக இருக்கும், சைல்ட்ஹுட் ட்ராமான்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுல ஏற்பட்ட ஏதோ ஒரு பாதிப்பு மனசில் உட்காந்துட்டு அது வந்து தியானம் பண்ணும்போது முன்னாடி வந்து நிற்குது. இல்லைன்னா எனக்கு வந்து ஃபியூச்சரை பற்றின ஒரு ஆன்சைட்டி இருக்கு, அந்த ஆன்சைட்டி ஜாஸ்தியாக இருக்கு. இல்லைன்னா ஒரு ஒரு கிரீஃப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இறந்து போன ஒருத்தர் அவரை பத்தின எண்ணங்கள், அந்த கவலை, அந்த சோகம் அது ஜாஸ்தியா இருக்கு. நான் எப்போ தியானத்துல உட்கார்ந்தாலும் அது தடையா வருது அப்படின்ட்டு. அப்ப அவங்களுக்கு வந்து அந்த தடைகளை நீக்கிறதுக்காக நம்ம ஹிப்னோதெரபி பண்ணும் பொழுது அந்த தடைகள், அந்த மன பிரச்சனை சரியாகுது. சரியானதுக்கு அப்புறமா தியானத்துல உட்காந்தா அவங்க பெஸ்டா தியானம் பண்ண முடியுது. இதுவும் நான் அனுபவத்துல பார்த்த விஷயம்தான். அப்போ ஒரு மனநல சிகிச்சை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா, அந்த சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ்னா அதை முதல்ல கம்ப்ளீட்டா சரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா தியானத்துல உட்காந்தீங்கன்னா தியானத்துடைய பலன்களை முழுமையா அனுபவிக்க முடியும். அப்படி இல்லாட்டி அது அந்த போராட்டத்திலேயே உங்களுக்கு லைஃப் போயிடும். நானும் ரொம்ப வருஷமா தியானம் பண்றேன், எனக்கு இது சரியா வரல. நான் எனக்கு இந்த சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த மனப்பிரச்சனை இருக்கிறதுனாலதான் நான் தியானமே கத்துக்கிட்டு பயிற்சி பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா இத்தனை வருஷமா ஆச்சு, எனக்கு அந்த பிரச்சனையும் சரியா வரல, எனக்கு தியானமும் சரியா பண்ண முடியல அப்படின்றவங்க, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களால தன்னைத்தானே சரிப்படுத்திக்க முடியாத நிலையில இருக்கிறவங்களா இருப்பாங்க. சரி, எல்லாருக்குமே வந்து மனப்பிரச்சனை இருந்துச்சுனாலே ஒரு சிகிச்சை எடுத்துட்டு தான் செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது. சில பேர் தானாவே சரி பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி செல்ஃப் அனாலிசிஸ், இந்த அகத்தாய்வு மாதிரியான விஷயங்கள் மூலமா அவங்களாவே சரி பண்ணிடுவாங்க. அப்படி அவங்களா சரி பண்ணிக்க முடியாத நிலையில இருக்கிறவங்களுக்கு தான் சிகிச்சை தேவை. மைண்டை ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அவங்களாவே செல்ஃபா ஏதாவது டெக்னிக்ஸ் கிடைச்சதுன்னா அதை வச்சு பேஸ் பண்ணி அதை அவங்களாவே நிறைய சரி பண்ணிக்க முடியும். அப்படி தன்னைத்தானே சரிப்படுத்திக்க முடியாத அளவுக்கு அவங்க வீக்கா இருந்தாங்கன்னா அப்பதான் வந்து உங்களுக்கு ஒரு சிகிச்சை, இன்னொருத்தர்கிட்ட நீங்க சிகிச்சை எடுக்கிற மாதிரி தேவை ஏற்படும். அது பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா வந்து தியானம் பண்ணுறது பெஸ்டா இருக்கும். அப்போ அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், அந்த உணர்வுகளை கையாள தெரியாம இருக்கிறது, அந்த உணர்வுகளால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இதனால தியானம் பண்ண முடியாம இருக்கக்கூடிய சூழல் வர்றது இயல்பு. ஏன்னா நீங்களே வந்து இப்ப நீங்க தியானம் பண்ணிட்டு இருக்க நீங்களே வந்து கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தியானத்துல உட்காரும் பொழுது உங்க மைண்ட் எப்படி இருந்துச்சுன்றத அனலைஸ் பண்ணி பார்க்க முடியும். அந்த உட்கார்ந்த போது ஏதாவது ஒரு பயம் ஞாபகம் வந்துச்சா, இல்ல யார் மேலேயாவது இருக்கிற கோபம் ஞாபகம் வந்துச்சா, இது மாதிரி சில வித யோசிக்கலாம். அது வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை, வர்றது இயல்பு தான், தப்பே கிடையாது. வந்துட்டு உடனே நிக்காம போகுதா, இல்ல வந்துட்டு அப்படியே நீங்க தியானம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அது அப்படியே இருக்கா, அதான் பார்க்கணும். ஒரு 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 பிரச்சனையில இருக்கீங்கன்னு வைங்களேன், ஒரு ஒரு சின்ன பிரச்சனையில இருக்கீங்க. ஸோ அப்போ அந்த பிரச்சனையினால மைண்ட் ரொம்ப அப்செட் ஆயிருக்கு அப்படின்ற போது சரி நம்ம கொஞ்சம் தியானம் பண்ணி மைண்டை சரி பண்ணிக்கலாம்னு நீங்க உட்காரும் போது அந்த பிரச்சனை மைண்டுக்கு வராம இருக்காது, கண்டிப்பா வரும். ஆனா வர்ற அந்த பிரச்சனை உடனே மைண்ட்ல இருந்து போயிடுதா, இல்ல நீங்க தியானம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அந்த பிரச்சனையை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. அப்படி இருந்துச்சுன்னா நீங்க எப்பதான் தியானம் பண்ணுவீங்க? பிரச்சனைன்றது எல்லா சமயத்துக்கும் ஏதாவது ஒன்று மாத்தி ஒண்ணு பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்க போகுது. நான் பிரச்சனையெல்லாம் சரியானதுக்கு அப்புறம் நான் தியானம் பண்றேன் அப்படின்னு நினைச்சா நீங்க கடைசி வரைக்கும் அது பண்ணவே முடியாது.
ஏன்னா இது எல்லாமே நம்ம சமாளிக்க வேண்டிய விஷயங்கள், எல்லாமே ஒரு சுச்சுவேஷன், லைஃப் சுச்சுவேஷன்ஸ், ஒரு சேலஞ்சு. அது எப்பயுமே ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று, ஏதாவது நம்ம நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய விஷயங்கள் இல்லை பிரச்சனைகள் அப்படின்றது இருந்துட்டு தான் இருக்கும். அது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு நீங்கள் தியானத்தில் உட்காரணும்னு நினச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் உட்கார முடியாது. அப்போ அந்த அந்த சுச்சுவேஷனுக்கு நடுவில் உங்களால் உட்காந்து தியானம் பண்ண முடியுதா இல்லையா? அப்படி முடியல அப்படின்னா நீங்க சிகிச்சை எடுத்துக்க வேண்டியது அவசியமா இருக்கும். இல்லை உங்களால செல்ஃப் அனாலிசிஸ் இந்த மாதிரியான சில விஷயங்கள், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்க்கான டெக்னிக்ஸை வச்சு அதுல நீங்க கொஞ்சம் சரி பண்ணிக்க முடியும் அப்படின்னா பண்ணலாம். அகைன் இந்த இடத்துல நான் சொல்றதுக்கு என்னன்னா, டெக்னிக்ஸ் அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்க்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. மைண்ட்ஃபுல்னஸ்ன்னு போட்டீங்கன்னா அதுக்கும் நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. பட் டெக்னிக்ஸ் கூட மட்டும் பத்தாது. ஒரு ஆசிரியருடைய அனுபவம் கண்டிப்பா தேவை. அது இருந்துச்சுன்னா தான் அதை உங்களால சரியா பயன்படுத்திக்க முடியும். இது நான் தியானத்துக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே பொதுதான். எல்லாத்துக்குமே டெக்னிக்ஸ்ன்றது ஈஸியா எடுத்துட முடியும். எவ்வளவு நீங்க எந்த ஒரு வித்தை எடுத்துக்கிட்டாலும் அதோடைய டெக்னிக்ஸ் எல்லாம் ஃப்ரீயா அவைலபிளா இருக்கும் நெட்ல. ஆனா அந்த வித்தையை நீங்க முழுசா சரியா பயிற்சி பண்ணணும், அதுல நல்ல நிலைக்கு வரணும் அப்படின்னா ஒரு ஆசிரியர் உங்களுக்கு அந்த வித்தையில அனுபவத்தை கொடுக்கணும். அந்த அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இல்லைன்னா கண்டிப்பா அதை உங்களால செய்ய முடியாது. அப்போ இந்த மாதிரி எமோஷனல் இன்டெலிஜென்ஸா இருந்தாலும் சரி, மைண்ட்ஃபுல்னஸா இருந்தாலும் சரி, அகத்தாய்வா இருந்தாலும் சரி, இல்ல வேற ஏதாவது செல்ஃப் அனாலிசிஸ் டெக்னிக்ஸ் ஏதாவது இருந்தாலும் சரி, அது செஞ்சு உங்களால சரி பண்ணிக்க முடியும்னா தாராளமா சரி பண்ணிட்டு தியானத்துல உட்காருங்க. இல்ல என்னால அப்படி பண்ணிக்க முடியல அப்படின்னா அப்போ சிகிச்சைக்கு வரலாம். இது செஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு தியானத்துடைய பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இது ஒன்று கேரண்டீடா இருக்கும். அடுத்து முக்கியமான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் என்ன, தியானத்துடைய பலன்கள் உங்களுக்கு முழுமையா கிடைக்காததுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்சி, கண்டினியூட்டி, தொடர்ந்து பயிற்சி செய்யாம இருக்கிறது. உங்களே நிறைய பேர் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், டெய்லி தியானம் பண்றீங்களா இல்லையா? அந்த கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர்கிட்ட நான் கேட்கும்போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 10 வருஷமா தியானம் பண்றேன், 15 வருஷமா தியானம் பண்றேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா எனக்கு பெருசா அதனுடைய பலன்ன்றதே ஒண்ணுமே தெரியல, எனக்கு பெருசா வித்தியாசமே தெரியல அப்படின்னு சொல்றது உண்டு. சரி, தியானம் 10 வருஷமா பண்றீங்க, ஓகே, 10 வருஷமா டெய்லி பண்றீங்களா அப்படின்னு கேட்டா, அப்படின்னு இல்லை, நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி கத்துக்கிட்டேன், அது அப்பப்போ பண்ணுவேன். நான் ஏதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா அப்போ பண்ணுவேன். நான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போது தியானம் பண்றேன்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பா சரியாகாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது தியானம் பண்ணி சரி பண்ணிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மற்ற நேரத்துல தியானம் பண்ணல, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போது தான் தியானம் பண்ணா கண்டிப்பா அது உங்களுக்கு சரியாகாது. இது வந்து மருந்து கிடையாது. நான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது இந்த மருந்தை போட்டுக்கிறேன் எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி தியானத்தை நீங்க மருந்து மாதிரி யூஸ் பண்ண முடியாது. தியானம்ன்றது ஒரு லைஃப் ஸ்டைல், அது ஒரு வாழ்வியல் முறை. அது நீங்க தியானத்தை அடாப்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா ஸ்ட்ரெஸ் வராம இருக்கிறதுக்கோ இல்ல வந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்றதுக்கோ உங்களால முடியும். ஸோ இவர் இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எப்பயாவது அந்த மாதிரி பண்ணுவேன், பட் ஆனா அப்பயும் வந்து 1 மணி நேரம்லாம் கூட பண்ணியிருக்கேன், ஆனா எனக்கு பெருசா ரிசல்ட் இருந்ததில்ல அப்படின்னு சொல்றது உண்டு. அந்த 1 மணி நேரமும் என்னன்னா கண்ணை மூடி உட்காந்து மனசோட போராடிட்டு தான் இருந்திருப்பாங்க. தியானம் பண்றேன்னு சொல்லிட்டு கண்ணை மூடி போராட்டம் தான், மனசுக்குள்ள போராட்டம் தான் நடந்துட்டு இருக்கும். 1 மணி நேரம் நீங்க போராடிட்டு கண்ணை திறக்கிறதுனால நான் 1 மணி நேரம் தியானம் பண்ணேன் அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிறதுல ஒண்ணுமே கிடையாது. 1 மணி நேரம் போராடிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அது எப்பயுமே போராடிட்டு தான் இருப்பீங்க, இப்ப கண்ணை மூடிட்டு போராடுறீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ அப்போ அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அண்ட் அட்லீஸ்ட் அந்த போராட்டமாவது டெய்லி உட்காந்து பண்றீங்களான்னு கேட்டா அதுவும் கிடையாது. அது எப்போ ஞாபகம் வருதோ அப்போ பண்ணுவேன், சம்டைம்ஸ் மறந்துவேன். தியானம் பண்றதுக்கு மறந்து போறேன்னு சொல்ற காரணமே ஒரு ஏத்துக்க முடியாத ஒரு காரணம். மறந்து போயிட்டேன்னு சொல்லி தியானம் பண்ணாம இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு ஏத்துக்கக்கூடிய காரணமே கிடையாது. அது வந்து ஒரு தியானம் பண்றேன்னு சொல்லவே கூடாது நீங்கெல்லாம், அந்த மாதிரியானது. நான் பல் தேய்க்க மறந்துட்டேன்னு யாராவது சொல்லுவீங்களா? நான் குளிக்க மறந்துட்டேன்னு யாராவது சொல்லுவீங்களா? வேலைனால சாப்பிட மறந்துட்டேன்னு போறவங்க எல்லாம் உண்டு, அது ஒத்துக்கலாம். பல் தேய்க்க மறங்குறேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. தியானம்ன்றது உங்களுக்கு ஒரு ஒரு ஹேபிட், பேசிக் ஹேபிட் மாதிரி. அது ஒரு அன்றாட பழக்க வழக்கம் மாதிரி. அதை மறந்துட்டேன்னு சொல்றதெல்லாம், நேரம் இல்லைன்னு சொல்றது அதுவும் சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு தியானம் பண்ண நேரம் இல்லைன்னு. அதுவும் தப்பு தான். கரெக்டா தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா எனக்கு தியானம் பண்ண நேரம் இல்லைன்னு சொல்லவே மாட்டீங்க. அதுலலாம் நிறைய நுட்பங்கள் இருக்கு. அந்த நுட்பங்கள் கரெக்டா நீங்க அந்த
கத்துக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு தியானம் பண்ண நேரம் இல்லைன்னு சொல்லவே மாட்டீங்க. ஸோ அதனால தியானம் பண்ண மறந்துட்டேன்னு சொல்றதெல்லாம் வந்து ஏத்துக்கக்கூடிய காரணமே கிடையாது. இது மாதிரியும் சில சொல்றது உண்டு. அப்படி பார்த்தோம்னா 10 வருஷம்னு அவர் சொல்லியிருப்பாரு. பட் ஹார்ட்லி ஒரு மாசம் கூட முழுசா பண்ணியிருப்பாருன்னு சொல்லவே முடியாது. அந்த மாதிரிலாம் இருக்கும். சில பேர் உண்மையிலேயே 10 வருஷம் பண்றவங்களும் உண்டு. டெய்லி பண்ணுவாங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணுவாங்க, ஒரு அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி மாத்தி மாத்தி பண்றதும் உண்டு. ஆனா எந்த இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா பண்ணீங்கன்னா அதுக்கான ரிசல்ட்ன்றது கண்டிப்பா இருக்கும். முறையா செஞ்சீங்கன்னா, ப்ராப்பரா பண்ணீங்கன்னா. நம்ம சொன்ன முதல்ல அந்த அந்த முதல்ல நான் சொன்ன அந்த 3 காரணங்களையும் கரெக்டா சரி பண்ணிட்டீங்க. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற பொழுது அப்புறமா நீங்க செய்யற தியானம் தொடர்ந்து செய்யும் பொழுது ஒரு குருவோட தியானம் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஒரு குறிக்கோள் வச்சு தியானம் பண்ணிட்டீங்க. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அதெல்லாம் இருக்கு. அதோட நீங்க எந்த ஒரு எமோஷனல் ட்ரபுளும் இல்லாம நீங்க தியானத்துல உட்காந்துட்டீங்க அப்படின்ற போது கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கான பலன் கிடைக்கும். ஆனா எப்போனா நீங்க தொடர்ந்து தியானம் செய்யும் போது, ஒரு நாள் கூட விடாம தொடர்ந்து தியானம் பண்ணும்போது நிச்சயமா தியானத்துடைய பலன் முழுமையாக கிடைக்கும். ஆனா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்றேன்னு சொல்றவங்களே கூட டெய்லி பண்றதுன்றது கிடையாது. அப்போ எந்த ஒரு விஷயத்த நீங்க தினமும் பண்றீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். எப்பயாவது செய்யற ஒரு விஷயத்தினால எந்த பிரயோஜனமும் கிடையாது. எப்பயாவது செய்யக்கூடிய உடற்பயிற்சி உங்களுடைய உடலுக்கு எந்த நல்லதையும் செய்ய போறதில்ல. எப்பயாவது செய்யக்கூடிய தியான பயிற்சி உங்க மனசுக்கு எந்த நல்லதையும் செய்ய போறதில்ல. தினமும் செய்யும் பொழுதுதான் அதுக்கான பலன் கிடைக்கும். அப்போ அந்த கண்டினியூட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். டெய்லி தியானம் பண்றத ஒரு வழக்கமாவே மாத்திட்டீங்க அப்படின்னா அப்போ தியானத்துடைய பலன் முழுமையாக கிடைக்கும். அதுக்கு என்னென்ன தடைகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே சரி பண்ணணும். எனக்கு டைம் இல்லை, இல்லை எனக்கு வந்து மோஸ்டா சொல்லக்கூடியது இதுதான், டைம் இல்லை. இதுதான் 99% பேர் சொல்லக்கூடியது. காரணம்னா எனக்கு நேரம் இல்லை அப்படின்றது. பட் அதான் அகைன் முறையா ஒரு ஆசிரியர்கிட்ட நீங்க கத்துக்கிட்டு அப்போ நீங்க அவர்கிட்ட சொன்னீங்க. ஏன்னா என்கிட்ட சொல்ற இது ஒரு ரீசனா சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் நான் கொடுப்பேன். டைம் இல்லையா, அப்போ என்ன ப்ராசஸ் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்றபடி அவங்கள சில விஷயங்கள் அடாப்ட் பண்ண சொல்லிட்டேன்னா டைம் இல்லைன்ற பிரச்சனையே இருக்காது அந்த இடத்துல. அப்போ அந்த மாதிரி செய்யும் பொழுது டைம் இல்லைன்ற ஒரு காரணம் வராது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சோம்பேறித்தனம், ஒரு லேசினஸ். ஓகே, ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி லேசினஸ். அந்த லேசினஸ் இருந்துச்சுன்னா லைஃப்ல எதையும் சாதிக்க முடியாது. அப்புறம் எங்க தியானத்துடைய பலனை அனுபவிக்கிறதுன்றது? எந்த பலனையுமே அனுபவிக்க முடியாது, வாழ்க்கையோட பலனையே அனுபவிக்க முடியாது அந்த லேசினஸ் இருந்துச்சு, சோம்பேறித்தனம் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ அப்போ அதுவும் ரூல்ட் அவுட். அப்போ தியானம் டெய்லி பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன எனக்கு ஆன ஒரு ஒரு இடம் இல்லை, சரியான ஒரு இடம் இல்லை, இந்த மாதிரி 1008 காரணம் சொல்லலாம். ஆனா நீங்க தியானம் பண்றீங்க, நான் வந்து ஒரு தியானம் பண்றவர் அப்படின்ற ஒரு இதுக்குள்ள வந்துட்டீங்கன்னா அப்போ வந்து இந்த காரணங்கள் எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது. தியானம் செய்யாம இருக்கிறதுக்கு நீங்க 1000 காரணம் வச்சிருக்கலாம். தியானம் செய்யறதுக்கு ஒரு காரணம் இருந்தா போதும், தியானம் பண்ணலாம். ஒரு காரணம் மட்டும் இருந்தா கூட போதும், ஆனா தியானம் பண்ணலாம். நம்ம கிட்ட அந்த அந்த தியானம் செய்யறதுக்கான காரணங்கள் இருக்க மாட்டேங்குது. பண்ணாம இருக்கிறதுக்கு 1008 காரணம் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி காரணங்கள் சொல்லாம கரெக்டா டெய்லி ரெகுலரா தியானம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்போ தியானத்துடைய பலன்களை முழுமையாக அனுபவிக்க முடியும். இது நான் அனுபவத்துல பார்த்த ஒரு விஷயம். நீங்களும் நான் ரெகுலரா செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு உங்களுக்கே தெரியும். கண்டினியூஸா பண்றதுக்கும் விட்டு விட்டு பண்றதுக்கும் பண்ணாமலே எப்பயாவது ஒரு தடவை பண்றதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது. அப்போ தியானத்துடைய பலன்கள் உங்களுக்கு முழுசா கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை டெய்லி பண்ணணும். கன்சிஸ்டன்சி தொடர்ந்து செய்யறது தான் பெரிய சேலஞ்சு. எது வேணாலும் பண்ணலாம், ஆனா ஒரு விஷயத்த தொடர்ந்து செய்யறது, அதுவும் தியானம் மாதிரியான ஒரு விஷயத்த தொடர்ந்து செய்யறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா அதை நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்க, அந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமா வந்து உங்களால தியானத்துடைய பலனை முழுமையாக அனுபவிக்க முடியும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த ரீசன்ஸ் எல்லாமே வந்து மேஜரா எனக்கு வந்த சில குவைரிஸ், கேள்விகள். ஸோ அதை அடிப்படையில் வந்து தியானம் பண்றதுக்கு என்ன ஒரு தடைகள் இருக்குன்னு பார்க்கும்போது, அதோடைய பலன்கள் கிடைக்காம இருக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு பார்க்கும்போது இந்த நான் சொன்ன விஷயங்கள் இது வந்து ஒரு மேஜரான ரீசன்ஸா வந்துச்சு. அதனால நான் இந்த இதில் ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை தாண்டியும் நிறைய காரணங்கள் இருக்கும்.
இப்போ அந்த காரணங்கள் என்னென்ன அப்படின்றதும் உங்களுக்கு தெரிய வரும் பொழுது அதை வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணி கிளியர் பண்ண முடியும். ஆனா மேஜரா இருக்கிறது இந்த காரணங்கள், இந்த மேஜரா இந்த ஒரு 4 காரணங்கள் அப்படின்றது. ஒரு முறையா ஒரு ஆசிரியர்கிட்ட கத்துக்காத ஒரு தியானம் முழு பலனை கொடுக்காது. குறிக்கோள் இல்லாம செய்யக்கூடிய தியானம் முழு பலனை கொடுக்காது. ஒரு மன ரீதியான பிரச்சனைகளோட செய்யும் போது அந்த ஒரு முழுமையான ஒரு 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 தியானத்தோடைய இதை அனுபவிக்க முடியாது. ஸோ மனப்பிரச்சனைகள் நிறைய இருக்கு. ஓரளவுக்கு இருக்கு, சரி பண்ணிக்க முடியும்னா செல்ஃப் அனாலிசிஸ்லயோ இல்லை எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், மைண்ட்ஃபுல்னஸ், அகத்தாய்வு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் செஞ்சு நீங்க சரி பண்ணிக்கலாம். அப்படி சரி பண்ணிக்க முடியல, அந்த மன பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையோட நீங்க தியானம் பண்ணீங்கனாலும் தியானத்தோடைய பலனை முழுசா அனுபவிக்க முடியாது. ஃபைனலா தொடர்ந்து நீங்க தியானம் செய்யலைன்னா தியானத்தோடைய பலனை அனுபவிக்கவே முடியாது. இது ரொம்ப ரொம்ப எல்லாருமே சந்திக்கக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். இந்த கண்டிப்பா இப்ப இத்தனை பேர் நீங்க லிசன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தியானத்துடைய பலன் முழுமையா கிடைக்கலன்னா இதுல நிச்சயமா இதுல ஏதாவது ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கும். ஒண்ணு இருக்காது, சில பேருக்கு 4மே ஒரு ரீசனா இருக்கும். ஸோ அப்போ அந்த ரீசனை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா, அதை சரி பண்ணுங்க. ஆசிரியர் இல்லாம தியானம் பண்றேன்னு தெரியுதா, ஒரு நல்ல ஒரு ஆசிரியரை பார்த்து தியானம் கத்துக்கோங்க. குறிக்கோள் இல்லாம தியானம் பண்றீங்கன்றது தெரிஞ்சிருச்சா, அப்போ ஒரு குறிக்கோளை வச்சுட்டு அதுக்கப்புறமா தியானம் பண்ணுங்க. இல்ல எனக்கு இந்த மனப்பிரச்சனையோட தான் நான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா, அப்ப அந்த மனப்பிரச்சனையை சரி பண்ணிட்டு தியானம் பண்ணுங்க. இல்ல நான் வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் முறைய ஆசிரியர்கிட்ட கத்துக்கிட்டேன், எனக்கு இந்த குறிக்கோள் இருக்கு, இந்த குறிக்கோளை தான் நான் தியானம் பண்றேன், ஆனா எனக்கு என்ன மன பிரச்சனையும் கிடையாது, ஆனா வாரத்துல ஒரு 2 நாள் இல்ல 3 நாள் மட்டும் தான் தியானம் பண்றேன் அப்படின்னா அப்ப அதை சரி பண்ணுங்க, தியானத்துடைய பலன் முழுமையா கிடைக்கும். ஸோ இந்த 4 இதுலயுமே இது மேஜரான விஷயங்கள் இதுதான். இதை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தியானத்துடைய பலன் முழுமையாக கிடைக்கும். இது தாண்டி வேற ஏதாவது தியானத்துடைய பலன் முழுமையாக கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு தடை இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதை நீங்க இப்போ கொஸ்டின் ஆன்சர் செஷன்ல கேட்கலாம். என்னுடைய ஸ்பீச் இதோட முடியுது. நன்றி, வணக்கம். சார் தேங்க்யூ, ரொம்ப அமேசிங்கா இருந்தது. தேங்க்யூ சார். நிறைய விஷயத்த வந்து எக்ஸ்பிளேஷன் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலா வந்து நிறைய மெடிடேஷன்ல கிட்டத்தட்ட 300 வகையான தியான முறைகளை கற்றுக்கிட்டு பல்வேறு டெக்னிக்கை வச்சுக்கிட்டு நிறைய விஷயத்த வந்து சர்வீஸ் ஓரியன்டா பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் தேங்க்யூ. டவுட் இருக்கிறவங்க டவுட் கேட்கலாம். எல்லாருமே நான் மியூட் ஓபன் பண்ணி விட்டேன். தேங்க்யூ. எல்லாருமே நான் மியூட் ஓபன் பண்ணி விடுறேன். ஹலோ 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 சார் கேக்குதா? கேக்குது சார். சார் இந்த செல்போன்னாலேயே நம்மளால தியானம் பண்ண முடியும், இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்னாலேயே நம்மளால தியானம் பண்ண முடியாம இருக்கு, அதை பத்தி உங்க கருத்து என்ன சார்? டெக்னாலஜினால தியானம் பண்ண முடியலன்னு ஏன் சொல்றீங்க? அதோடைய வைப்ரேஷன், அதோடைய ரேஸ் நம்ம உடம்புல பட்டு நம்மளுடைய அந்த அதுக்கு ஈடுபாடு பட விடாம ஆக்குதுன்னு என்னுடைய கருத்து சார். அது உங்களுடைய கருத்து, ஓகே. அப்படின்னா யாருக்குமே தியானம் பண்ணிருக்க முடியாது. செல்போனுடைய ரேடியேஷன் உடல்ல பாதிப்பு ஏற்படுத்துதுன்றது அது ரொம்ப காலமா இருக்கிற ஒரு இல்ல சார், நான் அந்த அதை பத்தி சொல்ல சார். இப்ப அந்த இல்ல சார், இப்ப இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இதோடைய ஆதிக்கங்கள் நிறைய வந்துட்டதுனால, சோசியல் மீடியாலயே அதிகமான இருக்கிறதுனால தியானம் பண்றதுக்கு மனம் போக மாட்டேங்குது இல்ல. அப்ப செல்போன் இல்லாம இருக்கிறதுக்கு எப்படி சார்? செல்போன் இல்லாம இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நான் செல்போனை தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையுமே அது இல்லையா. அதெல்லாம் தியானம் பண்ணணும்ன்ற முடிவுல இருக்கிறவங்களுக்கு எதுவுமே தடை கிடையாது, சரிங்களா. இப்போ எனக்கு இன்ஸ்டாகிராம் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, ட்விட்டர் இருக்கு, எல்லா அக்கௌண்ட்டும் இருக்கு, நான் அதுலயே இருக்கேன், வேலைக்கு போகாம இருக்கேன் அப்படின்னு யாருமே சொல்றது இல்லை. ஸோ அப்போ எது முக்கியமோ அதை கரெக்டா பண்ணிட்டு தான் இருக்காங்க. மொபைலையே பார்த்துட்டு இருக்கிறதுல சின்ன பசங்களோ இல்லாட்டி ஒரு சில பேர் அடல்ட்ஸ்லயும் கூட வந்து பாத்தீங்கன்னா அடிக்ஷன்றது இருக்கு. மொபைல் அடிக்ஷன்றது நிறைய பேருக்கு இருக்க தான் செய்யுது. பட் அந்த மொபைல் அடிக்ஷன்னால பசங்க படிக்காம இருக்கிறதுன்றது நடக்குது. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அடிக்ஷன்ல போயிட்டு அதை மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாமே நிறைய இருக்கதான் செய்யுது. ஆனா தியானம் பண்றவங்களுக்கு மொபைல் இந்த சோசியல் மீடியான்றது ஒரு தடையாக வராது. ஏன்னா அவங்களுக்கு எது தெரியும், எது முக்கியன்றது அவங்களுக்கு தெரியும். அடிக்ஷன்றது டோட்டலா வேற சப்ஜெக்ட், அது வேற சப்ஜெக்டே வேற இதுக்கு போயிடும். இந்த தியானம் பண்றவங்க தியானத்துடைய பலன்களை முழுமையாக அனுபவிக்கணும் அப்படின்ற பொழுது இதுல வந்து இந்த அடிக்ஷன் அப்படின்ற ஒரு இது வந்து குறுக்க வராது. ஏன்னா நான் தியானம் பண்றேன் அப்படின்னா
நான் எது எனக்கு முக்கியமோ நான் அதில் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். அடிக்ஷன்றது அதுதான் 3வது கேட்டகரியில வருது. நான் சொன்னேன் இல்லையா, இப்போ உங்களுக்கு வந்து உங்க மனசை எப்படி பக்குவப்படுத்துறது, இல்லை உங்க மனசை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல அப்படின்ற பொழுது, அப்போ நீங்க சிகிச்சை எடுத்துக்கிட்டு சரி பண்ணிட்டு தியானம் பண்ணீங்கன்னா பண்ண முடியும். இப்போ மொபைல் அடிக்ஷன் இருக்கு, இல்லை சோஷியல் மீடியாவுடைய நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு நீங்க வந்து ப்ராப்பரா அது சிகிச்சை எடுத்துட்டு சரி பண்ணும்போது தாராளமா பண்ண முடியும். ஓகே சார், தேங்க்யூ சார். சார் அதே மாதிரி இந்த செல்போன் போபியால இருந்து நம்ம எப்படி சார் தற்காத்துக் கொள்றது? இப்ப நீங்க ஒரு கூகுள் பேல ஏதாவது பண்றீங்களோ, இல்லைன்னா வாட்ஸ்அப்ல உங்களுக்கு ஒரு லிங்க் ஒரு இதை பிரஸ் பண்ணுங்கிறாங்க, உங்க டேட்டா எல்லாமே திருடப்படுதுங்கிறாங்க. இதனாலயே அந்த போனை யூஸ் பண்றதுக்கு ஒரு விதமான பயமா இருக்கு சார். இந்த மாதிரி விஷயங்களுக்கு எப்படி சார் நம்ம தற்காத்துக்கிறது? இதை தற்காத்துக்கிறதுன்றது இது டோட்டலா வேற டாபிக். அது நீங்க அந்த எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட தான் கேட்கணும், எப்படி மொபைல் எதை எப்படி சேஃப் கார்ட் பண்ணலாம் அப்படின்றது. அதுக்கும் இன்னைக்கு டாபிக்கும் சம்மந்தமே இல்லை. ஃபோபியா இருக்கு, பயம் இருக்கு அப்படின்னா பயத்துக்கு நீங்க சிகிச்சை எடுத்துக்கலாம். இல்லை மொபைலை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுனா அது மொபைல் எப்படி ப்ரொடெக்ஷன் பண்றது அது அந்த எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டால் தான் தெரியும். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ சார். டாபிக் மாறி போயிட்டு இருக்கு. தேங்க்யூ. வேற யாருக்குன்னா டவுட்ஸ் இருக்கா? வேற யாருக்குன்னா டவுட்ஸ் இருக்கா? ஷீலா மேடம், கலை மேடம், ஸ்ரீதேவி மேடம், பேசுங்கப்பா. நல்லா இருந்தது சார், இன்னைக்கு செஷன் ரொம்ப நல்லா இருந்தது. பட் நீங்க சொன்ன மாதிரி இன்டென்ஷன் வச்சுட்டு மெடிடேட் பண்ணா பலன் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ நானும் இது வரைக்கும் அப்படின்னு வச்ச மாதிரி இல்லை. ஸோ இனிமே கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு தேங்க்யூ. ஓகே மேம். ஓகே, ஷோர். தேங்க்யூ சார், தேங்க்யூ. செஷன் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். யாருக்கும் டவுட்ஸ் இல்லை. ஏன்னா வந்து இது ரொம்ப டெப்தான சப்ஜெக்ட் ஆக்சுவலி. ஆமா, ஆக்சுவலி கேளுங்க. ஆஸ் யூஷுவல் நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதுக்காக தான் நான் ஷேர் பண்றேன். சார் கிட்ட தான் நான் மெடிடேஷன் வந்து ப்ராப்பரா ஜாயின் பண்ணணும்னு சொல்லலாம். முன்னாடி நான் வேதாத்ரி மகரிஷியோட இதுல இருந்தேன். அங்கிருந்து அகத்தாய்வு எல்லாமே பண்ணிட்டு தான் வந்தேன். பட் ஆனா என்னால வந்துட்டு என்னோட குறைகளை வந்து நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு முயற்சி தான் பண்ணனே தவிர ரிசல்ட் எடுக்கிறது எனக்கு கொஞ்சம் டஃப்பா இருந்துச்சு. சாரோட மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அன்னபன்னா ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய ரிசல்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது, லைஃபே சேஞ்ச் ஆச்சுன்னு நிறைய சொல்லலாம். இப்போ ப்ரெசண்டா நான் பார்த்துட்டு இருக்கிற 4 சேஞ்ச் வந்து நான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்மார்ட்டா மாறிடலாம். இப்போ வந்து நமக்கு நம்ம நாலேஜ் லெவலுக்கு நம்ம ஒரு டாஸ்க பண்ண முடியும்னா அந்த இடத்துக்கு நம்மளை கூப்பிட்டு போய் உட்கார வச்சிரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம்னா, இப்போ போனை எடுப்போம், ஏதாச்சும் நம்ம சர்ச் பண்ணணும்னு ஒரு தாட்டோட தான் இந்த போனை எடுப்போம். ஆனா இப்போ வாட்ஸ்அப்ல யாருக்கோ ஏதோ பண்ண போறோம்னா உட்காந்து ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டு இருப்போம். பட் நம்ம மெடிடேட் பண்ணும்போது ஃபோக்கஸ் நல்லா இருக்கிறதுனால சர்ச்னு ஒரு ஆப்ஷன் அங்க இருக்கும். அது முக்கால்வாசி பேர் அது பண்ணவே மாட்டோம். அப்படியே ஸ்க்ரால் பண்ணி அந்த ஸ்க்ரால் பண்றதுலயே நம்ம வந்து வாழ்க்கையை ஓட்டி இருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அங்க போகாம நம்ம சர்ச், நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அந்த சின்ன ஒரு ஃபோக்கஸ். இப்ப கபிலன் சாரோட மெசேஜ் நான் எடுக்கணும்னா நேரா போயிட்டு சர்ச்ல போயிட்டு கபிலன் சார் அப்படின்னு எடுத்துரும். இது வந்து நம்ம நாலேஜுக்கு தெரியும், சர்ச் பண்ணா எடுத்துடலான்னு. ஆனா நம்ம ஃபோக்கஸ் அங்க இல்லாததால நம்ம வந்து அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கும். இது அப்புறம் வந்துட்டு நம்மளால இப்ப சுத்தி ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா எல்லாராலையுமே இந்த வேலை பண்ண முடியும்னா எல்லாராலும் பண்றதுக்கு யோசிக்கிற விஷயத்த நம்ம வந்து யோசிக்காமலே அதை எவ்வளவு வந்து எஃபெக்டிவா பண்ண முடியுமோ, ஸ்மார்ட்டா பண்ண முடியுமோ அந்த டெக்னிக்ஸை நமக்கு வந்து மைண்ட் வந்து எடுத்து கொடுக்கணும். இப்ப நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஆபீஸ்ல இருக்கவங்களுக்கு இது இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்க எனக்கே இது இந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஆபீஸ்ல இருக்கவங்களுக்கு அது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த பாயிண்ட்டை ஷேர் பண்ண நினைச்சேன். நெக்ஸ்ட் வந்து இந்த லேசினஸ்.
என்ன மாதிரி ஒரு லேசினஸே பார்த்துக்கவே முடியாது. சார் சொன்னாரு, பல்லு விளக்க நீங்க மறக்குறீங்களா, குளிக்கிறதுக்கு நீங்க மறக்குறீங்களா? ஒரு 1.5 வருஷம் முன்னாடி நான் பல்லு விளக்க மாட்டேன், குளிக்க மாட்டேன், ஒரு ரூம் உள்ளே தான் அடைஞ்சு இருப்பேன். டே ஃபுல்லா அப்படியே இருப்பேன், லைட்டு கூட எழுந்து போட மாட்டேன். ஆனா இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன்னா ரொம்ப ஆக்டிவா இருக்கேன். எப்படி சொல்றதுன்னு, இதை முடிச்சுட்டு அடுத்து என்ன வேலை, இதை முடிச்சுட்டு அடுத்து என்ன வேலை, அப்படி ஆயிட்டேன். அதாவது இந்த லேசினஸ்ன்றதே சுத்தமா இல்லாம போயிடும். இது ஒரு விஷயம். தேர்ட் வந்து என்னன்னா பிரசன்ட்ல இருக்கிறது. இந்த தாட்ஸ் கவனிச்சு கவனிச்சு அதை நம்மளால பிரிச்சு பார்த்துக்க முடியும். நமக்கு வர தாட்ஸ் வந்து பிரிக்கும் பொழுது அது பாஸ்ட். இப்போ ஒரு தாட் வேற நேற்று நடந்த விஷயம் வருது, இது நமக்கு இப்ப தேவையில்ல. அடுத்த தாட் வருது, அதை அனலைஸ் பண்ணும்போது இது ஃபியூச்சர், இது 1 மாசம் கழிச்சு நமக்கு நடக்க வேண்டிய விஷயம், அதை பத்தி இப்ப ஏன் யோசிக்கிறோம், அதை ஒன்னே நெக்லெக்ட் பண்றது. நெக்ஸ்ட் இப்ப வர பிரச்சனையே வந்து சந்தோஷமா இருக்கா இல்ல வலியா இருக்கா, அதை அப்சர்வ் பண்றது. ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு தாட்ஸை வந்து இது பண்ணிட்டு நம்ம பாஸ்ட்லயும் இல்லாம ஃபியூச்சர்லயும் இல்லாம ப்ரெசென்ட், அதாவது இன்னைக்கியோட இதுல வந்து நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போ நான் ஒரு 30 days சேலஞ்ச் வந்து நான் எனக்கு நானே வச்சுக்கிட்டேன், ப்ரெசென்ட்ல இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ என்னோட தாட்ஸை வந்து நான் வந்து பாஸ்டா இருந்தாலும் தூக்கி போட்டுறது, ப்ரெசென்டா ஃபியூச்சரா இருந்தாலும் தூக்கி போட்டுறது. இன்னைக்கு எனக்கு வந்து 24 hours தூங்குற டைம் போக மீதி என்ன இருக்கோ அது இன்னைக்கு நாளை வந்து நான் வந்து பீஸ்ஃபுல்லா, அதுல வலியும் வரும் சந்தோஷமும் வரும், எல்லாத்தையும் வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன்னா மெடிடேஷன் தான் காரணம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். இது வந்து நான் இதை வந்து யார் யாருக்கெல்லாம் சமர்ப்பிக்கணும், கபிலன் சார், வேல்முருகன் சார் அண்ட் வள்ளி மேம், இவங்க 3 பேருக்கு நான் ஹார்ட்ஃபுல்லா என்னோட இப்போ பிரசன்ட் லைவ் குருவா நாங்க இவங்க தான் எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த வேதாத்ரி மகரிஷி அவங்களோட அந்த எண்ணம் அறைதல் ஆசை சீரமைத்தல் இதெல்லாம் இல்லைன்னா நான் இதை ஈஸியா என்னால வந்து அனலைஸ் பண்ணிருக்க முடியாது. ஸோ இவங்க எல்லாருக்கும் நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். எல்லாரும் மெடிடேஷன் வந்து குழந்தைங்களுக்கும் ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே இது வந்து அவ்வளோ ஒரு எஃபெக்டிவான ஒரு லைஃப் வந்து கொடுக்கும். ஸோ எல்லாருமே இத செய்யணுங்கிறது என்னோட ஆசை. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ ரொம்ப 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 amazing-ஆ சார் நம்ம டேட்டாவே எடுத்து நமக்கு எதிராக செயல்பட்டுருவாங்களோன்ற எண்ணங்கள் தோன்றுது சார். இதுல இருந்து எப்படி மெடிடேஷன் நம்மளை காப்பாற்றும்? புரியல, என்ன சொன்னீங்க? நம்ம டேட்டாவே எடுத்து நமக்கு எதிராக செயல்படுவாங்களோ? இப்ப சைபர்டி வேர்ல்டுல வந்து டேட்டாங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா சார்? டேட்டாவை இது ஆக்சுவலி செயல்படுறவங்க எப்படி சார் நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க? டேட்டா சேல் பண்றவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க கேக்குறீங்களா? இது ஆக்சுவலி சப்ஜெக்ட் டோட்டலி சேஞ்ச். ஆக்சுவலி வந்து நம்ம மெடிடேஷன் ரீதியா வந்து கொஸ்டின் கேளுங்க சார். சாரி சார், ஆக்சுவலி என்னடா இப்படி சொல்றது தப்பா நினைக்காதீங்க. ஏன்னா வந்து மெடிடேஷன் கிளாஸ்ல அவங்க என்ன டாபிக் கொடுத்துருக்காங்க, அந்த டாபிக் ஓரியன்டா கொஸ்டின் கேட்டீங்கன்னா செஷன் வந்து இன்னும் இன்டெப்தா எடுத்துட்டு போக முடியும். இப்போ மேடம் பேசினாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு கேக்குறேன். ஹலோ, கேக்குது சார். கேளுங்க சுதா மேடம், கேளுங்க. ஹலோ வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், தியான அனுபவங்கள் வந்து மேக்சிமம் தூக்கத்துல தான் சார் கிடைக்குது. அது கொஞ்ச நாள் தொடர்ந்து தியானம் பண்ணிட்டே வரோம், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தூக்கத்துல தான் கிடைக்குது. எப்பவுமே அப்படித்தான் நடக்குது. மறுபடியும் கொஞ்ச நாள் தியானம் பண்ணிட்டு வரோம், அடுத்து கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேற மாதிரி இருக்குது. இதே வந்து கண்டினியூவா ஆகுது சார். ஆனா தியானத்துல அந்த அனுபவங்கள் கிடைக்கல. அது எப்படி சார்? ஏன் சார்? ரீசன் என்ன அப்படி இந்த விஷயம் வந்து நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நீங்க சொல்றீங்களே அந்த ஒரு அனுபவம், அந்த அனுபவம் அப்படின்றது தூக்கத்துல கிடைக்குது அப்படின்ட்டு. காரணம், தியானத்துல உங்களால யாரெல்லாம் ஆழ்ந்த நிலைக்கு போக முடியலையோ
அவங்களுக்கெல்லாம் தூக்கத்துல அந்த அனுபவங்கள் கிடைக்கிறது உண்டு. இது நிறைய பேருக்கு நடக்குது. ஆஹ் தியானத்துல ஒரு குறிப்பிட்ட நிலை, ஒரு ஆழ் நிலைக்கு நம்ம போகும் பொழுது அந்த சமயத்துல கிடைக்க வேண்டிய விஷயம், ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு ஒரு பள்ளம் தோண்டிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு 10வது அடியில நமக்கு சில விஷயங்கள் கிடைக்குது, தண்ணி வருது அப்படின்னா, நம்ம ஒரு 8 அடி வரைக்கும் தோன்றோம்னு வைங்க, 10 அடிக்கு போறதே இல்லை. டெய்லி 8 அடி மட்டுமே இது பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு இடத்துலயும் அப்படின்ற போது, அப்போ நம்ம அந்த 10வது அடியை ரீச் பண்ணாததுனால நமக்கு வந்து 10வது அடியில கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைக்கல. ஆனா தூங்கும் போது நேச்சுரலாவே அந்த 10 தாண்டி தான் போகும் அது. ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தியான நிலை, அதாவது இந்த ஆல்பா ஸ்டேட்னு சொல்லுவோம், அதையெல்லாம் தாண்டி தான் நீங்க தூக்கத்துக்கு போறீங்க. தூக்கத்திலயும் இன்னும் டீப்பா போறதுன்றதெல்லாம் உண்டு. அப்போ அந்த நிலைக்கு வந்து நீங்க எப்போ போறீங்கன்னா, தூங்கும் போது அந்த லெவல், டீப் லெவல் ஆஃப் ஸ்டேட், அந்த மெடிடேட்டிவ் ஸ்டேட்டை தாண்டி போறீங்க. அப்போ போகும்போது அந்த இடத்துல தான் அந்த அனுபவம்ன்றது கிடைக்குது. இப்போ அதே ஆழ்நிலை நீங்க தியானம் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்துடுச்சுன்னா உங்களுக்கு அனுபவமும் அதே டயத்துல வந்துடும். அப்போ அந்த அந்த பிரெயின் வந்து அந்த ஆல்பா ஸ்டேட்ல நல்ல டீப்பர் லெவல் போகும் பொழுது கண்டிப்பா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கும். ஆனா மெடிடேஷன்ல நீங்க அந்த அளவுக்கு டீப்பா போகாததுனால தூக்கத்துக்கு போகும்போது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தியானம் பண்ணும் பொழுது ஒரு கொஞ்ச நேரத்துல ஒண்ணு முழிப்பு வந்துடும், இல்லைன்னா தூக்கம் வந்துடும். அப்படி இருக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து நீங்க மெடிடேஷனுக்குள்ளார டீப்பா போகல, ஏதோ ஒரு வகையில ஆழ்நிலைக்கு போறதுக்கு ஏதோ ஒரு தடை இருக்கும். அந்த தடையை தாண்டி நீங்க ஆழ்நிலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா தூக்கத்துல வர அந்த அனுபவமே வந்து உங்களுக்கு தியானம் பண்ணும் போதே கிடைக்கும். இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்க சார், தேங்க்யூ சார். அப்போ கான்சியஸா நடக்காதனால அந்த அனுபவங்கள் வந்து நம்மளுக்கு ஞாபகம் இருக்காதுல்ல சார், அது பலன் இருக்குமா? இல்ல, பலன்றது கிடையாது. உங்களுக்கு அனுபவம்ன்றது உங்களுக்கு நீங்க செஞ்ச தியானத்துக்கான ஒரு பலன்றது கிடைக்குது. ஆனா எப்போ அந்த கிடைக்கிறது உங்களுக்கு எப்போ தெரியுதுன்னா நீங்க தூக்கத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த அப்போதான் டீப்பா போறீங்க. இப்ப தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதை பத்தி சித்தர்களுடைய பாடல்கள்லாம் இருக்கும் பாத்தீங்களா? அப்போ தூங்காமலே அந்த நிலைக்கு உங்களால போக முடிஞ்சதுன்னா அந்த அனுபவம் உங்களுக்கு எடுக்க முடியும். இப்போ உங்களுக்கு வந்து அனுபவம் கிடைக்கல அப்படின்னு இல்ல, கிடைக்குது. கிடைக்கிறத நீங்க தியானத்துக்கு பதிலா தூக்கத்துல அதை பார்த்துட்டு இருக்கீங்க. தியானத்திலேயே நீங்க ஆழ்நிலைக்கு போயிட்டீங்கன்னா இப்பயும் அங்க பார்க்கலாம். ஸோ இதுவும் நல்ல விஷயம்தான். இதுவும் நிறைய பேருக்கு கிடைக்கிறதே கிடையாது. அதனால உங்களுக்கு இதுவரைக்கும் கிடைச்சிருக்குன்றதே சந்தோஷம் தான். நீங்க கொஞ்சம் தியானத்துல இன்னும் கொஞ்சம் உங்களை நீங்க ட்ரெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலயே ஆழ்நிலைக்கு போயிட்டு அந்த அனுபவங்கள் எடுக்க முடியும். சரிங்க சார், ஆனா ரொம்ப நேரம் உட்கார முடியலைங்க சார். அதுதான் வந்து நிறைய பேருக்கு தடையா இருக்கு. ரொம்ப நேரம் உட்கார முடியல அப்படின்றது தான். முடிஞ்ச வரைக்கும் நீங்க உங்களுக்கு வசதியான ஒரு இருக்கையை பார்த்துட்டு உட்காருங்க. இல்லாட்டி உட்கார்றத வந்து கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணுங்க. 20 நிமிஷம், 40 நிமிஷம், 50 நிமிஷம்னு கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணி உங்க உடலும் மனமும் செட் ஆகுற அளவுக்கு அதை கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறமா உங்களால உட்கார முடியும். இல்ல எனக்கு கீழே உட்காரவே கஷ்டம்னா சேர்ல உட்காந்துட்டு நீங்க தாராளமா தியானம் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது எப்படி இருக்குன்றது பாருங்க. அந்த மாதிரியான விஷயமா சார்? பண்ணலாம். பட் ஆனா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா படுத்துட்டு பண்ணும்போது தூக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நேரம் ரொம்ப நேரம் படுத்திருந்தீங்கன்னா அப்படி உங்களால தூங்காமலேயே நீங்க இப்ப ரொம்ப நேரம் படுத்திருந்து நீங்க அந்த இதுக்கு போக முடியும்னா தாராளமா படுத்துட்டும் பண்ணலாம். ஏன்னா தியானத்துக்கு மனம் தான் முக்கியமே தவிர உடல் எந்த பொசிஷன்ல வேணாலும் இருக்கலாம். ஓகேங்க சார். ஒரு டைம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுங்க சார். அது கழுத்து வரைக்கும் அந்த பிசிக்கல் வந்து ஃபீல் ஆகவே இல்லை. அந்த இடத்துல ஒரு எனர்ஜி பால் வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. இது என்ன அனுபவம் சார்? அது ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியா, அது சொல்லவே முடியல என்னால, அந்த அளவுக்கு இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தியானம் பண்ணும்போது நிறைய அனுபவங்கள் ஏற்படும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல்லே வந்து அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கும், ஒரு மிதக்கிற ஒரு ஃபீல் இருக்கும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த அந்த கழுத்து வரைக்கும் ஒரு ஃபீல் இருக்கும். சில பேருக்கு உடல் இருக்கும், கழுத்தே இல்லாத, தலை பகுதியே இல்லாதபடி ஃபீல் ஆகும். அந்த அந்த ஹெட்லெஸ் ஸ்டேட் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கும். உடல் இல்லாத மாதிரி இருக்கிறது, பறக்கிற மாதிரி, மிதக்கிற மாதிரி, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இதெல்லாமே தியான அனுபவங்கள் தான். ஒருத்தருக்கு வந்த அனுபவம் இன்னொருத்தருக்கு வரணுன்ற அவசியம் இல்லை. பட் இது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இன்னும் அந்த மாதிரி நீங்க மெடிடேட் பண்ண உங்களுக்கு இன்னும் வேற மாதிரியான அனுபவங்களும் இருக்கும். அனுபவங்களை தாண்டி போகக்கூடிய ஒரு நிலையும் வரும். சரிங்க சார். இன்னொரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சார். அந்த மாதிரி தூக்கத்துல வந்து எனக்கே தெரியுது தியான நிலையில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் இது வரைக்கும் பார்க்காத மனுஷங்க
இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணாத சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே ஒரு கனவுனா காட்சியா தானேங்க சார் வரும். ஆனா இது ஒரு ஞாபகமா வருதுங்க சார். அதெல்லாம் என்னங்க சார்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அது வந்து கனவுன்ற ஒரு நிலையில இல்லாமல் ஒரு சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து அந்த ப்ரிகாக்னேட்டிவ் ட்ரீம்ஸ் அப்படின்றது உண்டு. வரப்போகிற விஷயம் முன்கூட்டியே கனவுல வர்றது அப்படின்றது. இப்போ நீங்கள் சொல்கிற எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வர மாதிரி இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ சில பேருக்கு வந்து அது அந்த கனவுலேயே வந்து அது ஒரு ஃபீல் அப்படின்றது இருக்கும், ஒரு உணர்வு. நடந்த விஷயத்த எனக்கு வந்து ஞாபகப்படுத்துது அப்படின்னு. ஆனால் உண்மையிலேயே நமக்கு அது நடக்கவே இல்லை அப்படின்ற போது சிலருக்கு முற்பிறவிகள் கனவுகள்ல அது மாதிரி நினைவு வர்றது உண்டு, முற்பிறவிகள் நடக்கிறதும் உண்டு. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சில பார்க்காத சில நபர்கள் அப்படின்ற பிசிக்கல் ஹியூமன் பீயிங்ஸ்ன்ற போது மோஸ்டா வந்து அது வந்து உங்களுக்கு பாஸ்ட் லைஃப் ரிலேட்டடான விஷயங்கள் நடக்கும். சில பேர் வந்து ஒரு வேற மாதிரியான சில எனர்ஜியை ஃபீல் பண்றதும் உண்டு. ஸோ அது வந்து ஒரு பேரலல் டைமென்ஷன் ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலை தூக்கத்துல ஏற்படும் போது அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்கும். ஸோ அது வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு நார்மல் கனவு அப்படின்றது சொல்லிட முடியாது. இந்த மாதிரியான அனுபவங்கள்னால வரக்கூடிய கனவு அது. சரிங்க சார். அது எப்படி சார்? அது ஞாபகம் இருக்க மாட்டேங்குது சார். ஏதோ ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு தெரியுது. ஆனா தூக்கத்துக்கு அப்புறம் அது எந்திரிச்சதுக்கு அப்புறம் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. அது அவசியம் இல்லையாங்க சார்? இல்ல அவசியம். அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா சில இப்போ வந்து நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றேன் என்ன ஒரு விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் லைஃப் லீட் பண்றாங்க அப்படின்ற பொழுது நான் வந்து ஜேர்னல் மெயின்டைன் பண்ண சொல்வேன். குறிப்பா வந்து ட்ரீம் ஜேர்னல், விஷன் ஜேர்னல், அது தனி எக்ஸ்பீரியன்ஸ்க்கான சில ஜேர்னலிங்கும் இருக்கும். ட்ரீம் ஜேர்னலும் நான் மெயின்டைன் பண்ண சொல்லுவேன். அதுல என்னன்னா இந்த மாதிரி சில ப்ராக்டிஸ், ஒரு சில பேர் வந்து அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்களுக்கு கனவுல வந்து சில மெசேஜஸ் வரும், கனவுல வந்து சில முக்கியமான சில விஷயங்கள் தெரிய வரும். அப்போ அது ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா கனவுல அந்த கனவுன்றதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க வந்து தீட்டா ஸ்டேட்ல இருப்பீங்க. நீங்க முழிப்புன்றது வந்து பாத்தீங்கன்னா பீட்டா ஸ்டேட். நீங்க தீட்டால இருந்து ஆல்பாவை தாண்டி பீட்டாக்கு வரும் பொழுது எல்லாமே மறந்து போயிடும். ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா முக்கால்வாசி கனவுகள் மறந்து போகுது அப்படின்றது. ஆக ஒரு ஜேர்னல் மாதிரி ஒரு சின்னதா ஒரு நோட்டு பேனா ஒரு கட்டில் பக்கத்திலே வச்சுட்டு உங்களுக்கு மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா கனவு கண்டு முடிச்சோன்னா கொஞ்சம் முழிப்பு வரும். சில பேருக்கு வந்து முழிப்பு வர்றது நல்லாவே தெரியும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து முழிச்சுட்டு ஓ கனவா அப்படின்றத ரியலைஸ் பண்ணி மறுபடியும் தூங்குவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு நடுராத்திரியில் அது மாதிரி நடுராத்திரியோ விடிய காலையோ கனவு முடிஞ்சவொடனே முழிப்பு வந்துச்சு அப்படின்னா உடனே டக்குன்னு எந்திரிச்சு அதை எழுதி வச்சிருங்க. இல்ல அந்த டயத்துல முழிப்பு வரல, காலைல ஆஸ் யூஷுவல் டயத்துக்கு தான் எந்திரிக்கிறீங்கன்னா எந்திரிச்ச ஒரு சில நிமிடங்களுக்கு, அதிகபட்சம் 1 நிமிஷம் இல்ல 2 நிமிஷத்துக்கு வந்து அந்த கனவு வந்து உங்களுக்கு மைல்டா ஞாபகத்துல இருக்கும். அப்ப எந்திரிச்ச உடனே நீங்க நோட்டு பேனா எடுத்து எழுதுனீங்கன்னா ஞாபகத்துல வரும். எந்திரிச்சு நீங்க கீழே இறங்கி போறதுக்குள்ளார மறந்துடும். அதனால எந்திரிச்ச உடனே கொஞ்ச நேரத்துக்கு ஞாபகம் இருக்கும். அப்படி ட்ரை பண்ணுங்க. நீங்க எழுதி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதை எந்திரிக்கும் போது உங்களுக்கு கரெக்டா அது ஞாபகம் வரும். அப்படிதான் சார் நானும் யோசிச்சேன். அதாவது அந்த டைம்லயே எழுதி வைக்கணும்னு யோசிக்கிறேன். இன்னொரு பக்கம் ஞாபகமும் வருது. இதை எந்திரிச்சா மறந்துடுவேன்னு தெரியுது. எல்லாத்தையும் கவனிக்கிறேன், எழுதி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா எந்திரிக்க முடியல சார். அப்போ அந்த டயத்துல எந்திரிக்க முடியலன்னா மார்னிங் எந்திரிக்கும் போது யூஸ்வலா எப்ப எந்திரிப்பீங்களோ அந்த டயத்துல எந்திரிச்சதுக்கு அப்புறம் நினைவுல இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்துச்சு எந்திரிச்ச உடனே கொஞ்ச நேரத்துக்கு ஞாபகத்துல இருக்கும். அப்போ அந்த ஒரு 1 மினிட்குள்ளார எழுதி வச்சிடுங்க காலைல எந்திரிக்கும் போது. இல்ல அந்த மேக்ஸிமம் அந்த டைம்ல ஞாபகம் இருக்கிறது இல்லைங்க சார். எந்திரிக்கும் போது ஞாபகம் இருக்குது இல்ல, தூக்கத்துல அந்த டைம்ல மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. அப்பவே எழுதி வைக்கணும்னு அதுவும் ஞாபகம் வருது. ஆனா எந்திரிக்க முடியலங்க சார். ஓகே ஓகே. ஸோ அப்போ உங்களுக்கு அந்த மைண்ட் ரொம்ப டீப்பா அந்த இடத்துல போயிட்டு அதுல இருந்து வெளியில வர முடியல அப்படின்றதுனால உங்களுக்கு அப்ப எந்திரிக்க முடியலன்ற ஒரு நிலை இருக்கலாம். பரவாயில்ல, உங்களுக்கு வந்து நார்மலா நீங்க கொஞ்சம் மெடிடேஷன் வந்து கொஞ்சம் ரெகுலரா செஞ்சு அந்த அந்த ஸ்டேட் உங்களால ஹேண்டில் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்க அதுக்கேற்றபடி நீங்க செஞ்ச முடியும். மேபி அது உங்களுக்கு இனிமே கனவுக்கு பதிலாக தியானத்திலே கூட வரலாம். அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அதை ட்ரை பண்ணுங்க. இந்த இடத்துல எனக்கு ஒரு டவுட் ஆக்சுவலி. சார், பிராணாயாமாவுக்கும் மெடிடேஷனுக்கும் என்ன மாதிரி ஒற்றுமையா வேற்றுமை எப்படி சார்? பிராணாயாமம் வேற, தியானம் வேற சார். பிராணாயாமம்ன்றது மூச்சு பயிற்சி, தியானம்ன்றது மனப்பயிற்சி. சாரி, ஒரே ஒரு நிமிஷம். மேடம் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு சின்ன ஒரே ஒரு டவுட் கேட்டுக்கிறேன் சாதாரண, அதுக்கப்புறம் எல்லாமே கேட்கலாம் சார். இப்போ மேடம் சொல்லியிருந்தாங்க ஸ்லீப்பிங் ஸ்டேஜ்ல வந்து கனவு வருது, விரிச்சா வந்து அந்த கனவை மறந்துறேன்.
எனக்கு அந்த கனவு வந்தா அது மறக்க மாட்டேன், லைஃப் லாங் அப்படி ஞாபகமே இருக்கு சார். ஒரு ம் சில ஆக்சுவலி இப்ப கனவு காண்டு மறந்துடுறாங்க, அது பிரச்சனை இல்லை. எனக்கு கனவு வந்ததுன்னா எப்ப கேட்டாலும் அந்த கனவு வந்து தான் அப்படியே சடனா சொல்ல முடியும். ம்ஹும். அது என்ன ஸ்டேஜ் சார், எனக்கு கண்டுபிடிக்க முடியல. அதே மாதிரி வந்து நாளைக்கு வந்து ஒரு சில எக்ஸாம்பிள் நான் சொல்லலாமான்னு தெரியல. அது இந்த பிளாட்ஃபார்ம்ல இப்போ ஒரு ஒரு டெத் நடக்குது அப்படின்றது பிஃபோரா வந்து ஏதோ ஒரு ரூபத்துல வந்து தெரிஞ்சிடும். எப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து டெத் நடக்குது நம்ம ரிலேஷன்ல, நம்ம கரெக்டா போன் வரும். அது வந்து ம் நல்லதா கெட்டதா எனக்கு ரெண்டாங்க. ஆனா கனவு வந்ததுன்னா பயம், கனவு வந்தாலே எனக்கு பயம் வந்துருது ஆக்சுவலி. ஓகே ஓகே. அதான் இதுதான் வந்து அந்த நான் சொன்ன மாதிரி ப்ரிகாக்னேட்டிவ் ட்ரீம்ஸ் அப்படின்றது. ஸோ ப்ரிகாக்னேட்டிவ் ட்ரீம்ஸ் அப்படின்றது நடக்க போற விஷயம் வந்து முன்கூட்டியே கனவுல வருது அப்படின்றது. இது நிறைய பேருக்கு நடக்கிற ஒரு அனுபவம் தான். இப்போ நம்ம இந்த குரூப்லயே வந்து நீங்க கேட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆமா எனக்கு வந்திருக்கு எனக்கு வந்திருக்குன்ட்டு. சில பேருக்கு எப்பயாவது ஒரு தடவை வரும், சில பேருக்கு அடிக்கடி வரும், அவ்வளவுதான் வித்தியாசம். சில பேருக்கு ஒரு தடவை கூட வந்ததில்லை அப்படின்னு சொல்றது உண்டு. ஸோ மோஸ்டா இது வந்து நிறைய பேருக்கு நடக்கிற ஒரு அனுபவம் தான் ப்ரிகாக்னேட்டிவ் ட்ரீம்ஸ் அப்படின்றது. அது வந்து பாத்தீங்கன்னா இதுல நல்லது கெட்டதுன்னு நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து தான் வைங்களேன். நமக்கு ரிப்பீட்டடா கெட்ட கனவுகளே வருது அப்படின்றப்போ நம்ம கெட்டது அப்படின்றோம். இல்ல நல்ல விஷயங்கள் மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நடக்க போற விஷயம் முன்னாடியே வருதுன்ற எல்லாருமே வந்து அதிகபட்சமா சொல்ற விஷயம் கெட்ட விஷயங்களா தான் இருக்கு. நல்ல விஷயங்கள் ரொம்ப கம்மியா தான் சொல்றாங்க. ஆஹ் இந்த மாதிரி இவருக்கு இந்த மாதிரி மரணமா இருக்கட்டும், இல்லாட்டி இவருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் அப்படின்றது, இந்த மாதிரியான கெட்ட விஷயங்கள் தான் அதிகமாக வந்துட்டு இருக்கு. அதனால இது வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்றது அப்படின்றத விட இது இயல்பு, நிறைய பேருக்கு இது நடக்கிற ஒரு விஷயம் தான். அதனால இது வந்து இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்றபடி நம்ம ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா இல்லை இது வேணான்னு நினைச்சீங்கன்னா வேணான்ற மாதிரி ஏதாவது அதுக்கேற்றபடி ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணலாம். இல்ல எனக்கு வந்து வந்தாலும் பயப்படக்கூடாதுன்னா அப்போ அதுக்கு பயத்துக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். அதுக்கு வந்து செய்யும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல பயம்ன்றது இருக்காது. ஓகே, அக்செப்ட் ஆயிடும், மைண்ட் வந்துடும், ஓகே இதுதான் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி வேணா பண்ணிக்கலாம். அது எப்படி சார், இப்போ அதுக்குன்னு தனி கோர்ஸ் இருக்குங்க இப்போ அக்செப்ட் பண்றதுக்குன்றதுக்கு? இல்லை, நீங்க நார்மலா வந்து மெடிடேஷன் நீங்க ரெகுலரா பண்ணிட்டு இருக்கும் பொழுதே வந்து உங்களுக்கு அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ உணர்வுகள் உங்க கண்ட்ரோல்ல வருது, இல்லை உணர்வுகள் நீங்க சரியா சமன்படுத்துறீங்க, மனசை நீங்க பக்குவ நிலைக்கு கொண்டு வரீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களை பாதிக்காது. அது ஒரு நார்மலான ஒரு விஷயமா எடுத்துப்பீங்க. அதுதான் அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அதுதான் ஓகே, இது நடக்க போகுதுன்னு தெரிஞ்சாலும் பக்குவப்பட்ட மனம்க்கு வந்து அது பெரிய விஷயமா இருக்காது. ஓகே, ஆமா சரி, அதை நம்ம எதுவும் பண்ண முடியுமான்றதும் நமக்கு தெரிஞ்சிடும் அந்த இடத்துல. ஸோ அப்போ நம்ம இதுல செய்யறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்ற போது நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு விட்டுடுவோம். அது மெச்சூரிட்டி தான், அது மெச்சூரிட்டியில வரக்கூடிய விஷயம். அது ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டின்னு சொல்லுவேன் நான். தியானம் பண்ண அது அந்த ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டின்றது வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒரே ஒரு டவுட், இப்போ மெடிடேஷன் பண்ணி முடிக்கிறேன் சார் நைட்ல, அதோட தூக்கமே வர மாட்டேங்குது ஒரு லெவலுக்கு. ஆக்சுவலி நான் உட்காந்து மெடிடேஷன் பண்றேன்னு வச்சுங்களேன், மேக்ஸிமம் விடிய விடிய முடிச்சிட்டு இருக்கேன். 2 days ஒன்ஸ் தான் ஸ்லீப்பே இருக்கு. இப்போ நேற்று நைட் சுத்தமா ஸ்லீப்பே இல்லை, இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கேன் ஆக்சுவலி. தூக்கமே வர மாட்டேங்குது சார், பருப்பேன். ஆனா பார்த்து கண்ணை மூடனா அப்படி டீப் ஸ்டேஜுக்கு போயிடுறேன். ஓகே ஓகே. அது நல்லதா கெட்டதான்னு தெரியல ஆக்சுவலி. இதுதான் சின்ன முடிஞ்ச வரைக்கும் தூக்கம் எப்பயுமே வந்து அவாய்ட் பண்றது நல்லதே கிடையாது. சிலருக்கு அந்த மாதிரி இருக்கும். இன்சோம்னியா ஆக்சுவலா பேசிக்கா பாத்தீங்கன்னா இன்சோம்னியான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தூக்கம் இல்லாத ஒரு தன்மைன்றது உடலுக்கும் மனசுக்கும் நல்லது இல்லை. சில பேருக்கு அது ரொம்ப ஒரு 2 நாள் அந்த மாதிரிலாம் கூட தூங்காம இருக்கிறவங்க எல்லாம் உண்டு, ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனா உடல்லையும் வந்து பாத்தீங்கன்னா மனசுலயும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பாதிப்புன்றதை இது ஏற்படுத்திட்டு இருக்கும். தூக்கம் ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம். முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணாம இருக்கிறது நல்லது. நம்ம தூங்காத நிலைக்கு போகக்கூடிய யோக முறைகள்லாம் இருக்கு. இவர் பரமஹம்ச யோகானந்தருடைய ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகிலேயே கூட வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு மகான் பத்தி சொல்லியிருப்பாரு, ஒரு தூங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பார். ஸோ அப்போ அந்த யோகம் செஞ்சு அதனால தூக்கத்துல கிடைக்கிற அந்த ஒரு பெனிஃபிட்டை வந்து தியானத்திலேயே எடுத்துக்க முடியும்னா அப்போ தேவையில்லை. ஒரு 1 hour மெடிடேஷன் பண்ணிட்டு எந்திரிச்சு அவங்க வேலையை பார்க்கலாம். அதுல அந்த இது தெளிவா டீட்டெயிலா சொல்லியிருப்பாரு. அது மாதிரினா ஓகே.
தூக்கம் எனக்கு வரல அப்படின்றதுனால நீங்க இருக்கிறதுன்றது நல்லதில்ல, உடலுக்கும் மனசுக்கும் நல்லதில்ல. அதை சரி பண்றது அவசியம். ஓகே ஓகே. பிராணாயாமா பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. அதான் இப்ப சொல்லிட்டேன், பிராணாயாமம்ன்றது மூச்சு பயிற்சி, தியானம்ன்றது மனசுக்கான பயிற்சி. மூச்சு பயிற்சி மூலியமா நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ண முடியுமா சார்? பண்ணலாம். சார் மத்தவங்க கேள்வி கேட்கட்டும். பாலசுப்ரமணியன் கொஞ்சம் மியூட் போடுங்க. ஏன்னா இப்போ இருக்கிறவங்க எல்லாம் கேள்வி கேட்டு கொஞ்சம் சீக்கிரமா செஷன் முடிக்கலாம். தேவி நீங்க கேட்கலாம், தேவிகா நீங்க கேட்கலாம். ஹலோ சார். கேளுங்க. வணக்கம் சார். இப்போ நான் வந்து மெடிடேஷன் வந்து இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் மெடிடேஷன் பண்ணிட்டே இருக்கப்ப எனக்கு தாட்ஸ் ஏதாவது மனசுக்குள்ள இருக்க வேற ஏதாவது தாட்ஸ் அடிக்கடி வந்து போகுது. அதை அவாய்ட் பண்ணலாமா, இல்லை அதை ஃபுல்லாவே திங்க் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் மெடிடேஷன் பண்ணலாமா? நீங்க ஃபுல்லாவே திங்க் பண்றது அப்படின்றதே வந்து பாத்தீங்கன்னா அது தியானத்துக்கு அகேன்ஸ்டான ஒரு விஷயம் தான். ஸோ ஏன்னா தியானம் பண்ணும்போது தாட்ஸ் வர்றதுன்றது இயல்பான விஷயம் தான், தப்பே இல்லை. ஆனா அதை திங்கிங்கா மாத்தக்கூடாது, அதுதான் முக்கியம். எண்ணங்கள் வரும், அதை நீங்க சிந்தனையா மாத்தக்கூடாது. எண்ணங்கள் வருமா, அது ஒரு அதிகபட்சம் ஒரு வினாடி 2 வினாடி தான் இருக்கும். அந்த ஃப்ளோ விட்டுட்டீங்கன்னா அது பாட்டுக்கு போயிடும். நம்ம தான் அந்த ஃப்ளோவை ஸ்டாப் பண்ணி திங்க் பண்ண ஆரம்பிக்கிறோம். திங்க் பண்ணி தான் அது அப்படியே தியானத்துடைய தடையாவே அது மாறிடுது. ஸோ அதனால அதை அப்படியே விட்டுட்டீங்க, ஃப்ளோல விட்டுட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அதை பிடிச்சி நிறுத்தி வச்சு அதோட போராடிட்டு இருக்கும் போது தான் வந்து தியானமே ஸ்பாயில் ஆயிடும். ஓகே சார். இப்ப அந்த மாதிரி மெடிடேஷன் கொஞ்சம் தாட்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி பிரீத்தை வந்து கவனிச்சுட்டே இருக்கப்ப தூக்கம் வந்துடுது. அது தூக்கமா தியானத்தோட இதுவா தெரியல. ஒரு 10 நிமிஷம் கழிச்சுதான் கான்சென்ட்ரேஷன் வரப்ப தூங்கிட்டோமோ அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. அது என்னன்னு புரியல சார். அதான் அது ஒவ்வொருத்தருக்குமே டிஃபர் ஆகும்னு வைங்களேன். இப்போ உங்களுக்கு எப்படின்றது, உங்களை நான் இப்போ ஸ்டூடெண்டா இருந்தாங்கன்னா அவங்களை தியானம் பண்ண வச்சு அதுக்கப்புறமா அது என்னன்றது பார்ப்பேன். சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே தூங்கிடுவாங்க. ஏன்னா அது தியானம்ன்றது தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் இடைப்பட்ட நிலை, பேலன்ஸோட போகணும். பேலன்ஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா தூங்கிடுவாங்க. ஸோ அப்போ தூங்கிட்டாங்க அப்படின்ற போது கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறமா முழிச்சு வர்றது உண்டு. ஆனா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா தியானத்துல ஆழ்ந்த நிலைக்கு போவாங்க, ஆனா அது ஆழ்ந்த நிலைன்றது அவங்களுக்கு தெரியாததுனால தூக்கம் நினைச்சுப்பாங்க, தூங்கிட்டோமோ அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். அப்போ உங்களுக்கு அது எப்படி அப்படின்றது உங்களுக்கு ப்ராப்பரா பிராக்டிஸ் கொடுக்கும் போதுதான் அது தூக்கமா இல்ல ஆழ்ந்த தியானமான்றது தெரியும். ஆனா இது ரெண்டுமே நடக்கும். சில பேர் தூங்கிடுவாங்க, சில பேர் ஆழ்நிலை தியானத்துக்கு போயிட்டு வருவாங்க. ஏன்னா அதுவும் சிமிலர் ஸ்டேஜ் தான். அது தெரிஞ்சுக்கிட்டு சரி பண்ணீங்க அப்படின்னா நல்ல தியானத்துல இன்னும் ஒரு அட்வான்ஸ் லெவலுக்கு போக முடியும். ஓகே ஓகே சார். ஒரு 1 இயர் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு 6 மந்த் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டு இப்ப மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் மெடிடேஷனு. இப்ப அப்ப பண்றப்ப எனக்கு அந்த தியானத்துல வந்து அந்த இது தாட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நல்ல ஒரு நார்மலா உட்காந்து பிரீத் மட்டுமே அப்சர்வ் பண்ணி தியானம் பண்ற அந்த இது வந்தது. இப்ப மறுபடியும் ஸ்டார்ட் பண்றப்ப அது தூங்கிடுறணும்னு ஒரு தாட்ஸ் இருக்கு எனக்கு. அந்த மெடிடேஷன்ல தான் இருக்கமா இல்ல தூங்கிடுறோமான்னு தெரியல சார். ஓகே ஓகே. ஸோ இது மாதிரி இப்போ சில பேருக்கு தூக்கமும் சில பேருக்கு ஆழ்நிலை தியானமும் போறது உண்டு. ஸோ அதனால தான் வந்து மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிளாஸ்ன்னு இல்லாம இப்போ என்னுடைய கோச்சிங் செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா மெடிடேஷன் கோச்சிங்ல வந்து நான் ஸ்பெசிஃபிக்கா இந்த மாதிரியான சில விஷயங்கள் ஹேண்டில் பண்ணது உண்டு. அப்போ அவங்கள என் முன்னாடி மெடிடேட் பண்ண வச்சு அந்த சமயத்துல வரக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி அவங்களுக்கு உண்மையிலே என்ன விஷயம் அப்படின்றத தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா அதை அனலைஸ் பண்ணிட்டு அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் சில மெத்தட்ஸ் கொடுப்பேன். அப்படி பண்ணும்போது அது நார்மலைஸ் ஆகும். ஏன்னா அது ஒவ்வொருத்தருக்குமே டிஃபர் ஆகும். காமனான ஒரு ஆன்சர்ன்றது இது கிடையாது. காமனான ஆன்சர் சொன்னா எல்லாரும் அதை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, ஆனா எல்லாருக்கும் ஒர்க் ஆகாது. அதனாலதான் ஸோ தூக்கமா இருந்தா நம்ம அதுவும் ஒரு தூக்கத்துக்கே வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கு. சில பேருக்கு நைட்டு சரியா தூங்கலைன்னா தியானம் பண்ணும்போது தூக்கம் வரும், அதுவும் ஒன்று இருக்கு. ஸோ அப்போ ஒவ்வொருத்தருடைய லைஃப் ஸ்டைல் அவங்களுடைய அந்த பழக்க வழக்கங்களை பேஸ் பண்ணி அந்த ப்ராப்ளம் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதை கிளியர் பண்றது, இந்த மாதிரி சில சவால்களை சரி பண்றதுக்கு தான் இந்த மெடிடேஷன் கோச்சிங்ன்ற ஒரு இதே பண்றது. பண்ணும்போது கரெக்டா அது சரியாறது உண்டு. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே. இதுல ஆக்சுவலா இந்த நேரத்துல ஒரு விஷயத்த சொல்லணும். ஒவ்வொரு ஆளுக்கும் இந்த மெடிடேஷன் ஆகும். ஏன்னா வந்து இது ஒரு டாஸ்க். ஆக்சுவலி இப்போ வந்து டாக்டர் கபிலன் சார் அந்த போனீங்கன்னா அது ஒரு டாஸ்க், ஒரு சேலஞ்சா எடுத்துனா பண்ணுவாரே தவிர
ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ண மாட்டார். எனக்கு ஒரு டாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் ஹேண்டில் பண்ணி ரிசல்ட் கொடுப்பாரு. ஃபியூச்சர்ல வந்து அவரோட மெடிடேஷன் கோச்சிங் மெடிடேஷன் ரெஃபர் பண்ணனா என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கோங்க 7550250425. என்ன கால் பண்ணீங்கன்னா சாரை நான் ரெஃபரன்ஸ் பண்ணி கொடுப்பேன். அவர் குரூப்ஸ் இருக்கு, நிறைய அஃபிஷியலா பண்ணிட்டு இருக்காரு. லாஸ்டா லாவண்யா மேடம் நீங்க பேசலாம். லாவண்யா இருக்கீங்களா? சரி, ஓகே சார். நான் இந்த நேரத்தில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஷேர் பண்ணிடுறேன். நம்ம வந்து 4ஆம் தேதி கேம்ப் போட்டு வச்சிருந்த இது வந்து டேட்ஸ் மட்டும் வந்து ஆல்டர் பண்றோம். கம்மிங் மந்த் 21 கம்மிங் சண்டே இல்லாம அடுத்த சண்டே வந்து மதுரை வாயில்ல ப்ரீபோன் பண்ணிருக்கீங்களா? ஓகே, போஸ்ட்போன் பண்ணிருக்கீங்கன்னு நினைச்சேன். ப்ரீஃபார்ம் தான் ஆக்சுவலி. ஓகே, மதுரை வாயில வந்து கேம்ப் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ரெசார்ட் வந்து எங்கன்னா கிராண்ட் ஸ்பேஸ் பார்ட்டி ஹால், கிராண்ட் ஸ்பேஸ் பார்ட்டி மதுரை வாயில கோவில் பக்கத்துலயே இருக்கு. அங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் வந்து மோர் தென் 30 டாக்டர்ஸ் வராங்க. டாப் மோஸ்ட் வந்து அக்குபஞ்சர்ல இருந்து நேச்சுரோபதி, ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதி, சீட் தெரப்பி, எல்லா ஆல்டர்னேட் மெடிசன்ல இருந்து ஆள் வராங்க. முடிஞ்ச அளவுக்கு அன்னைக்கு கேம்ப்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா நிறைய விஷயத்த உங்க உடம்புல இருக்கிற பிரச்சனை, மாசுல இருக்கிற பிரச்சனை சரி பண்ணிக்கலாம். நிறைய டாக்டர்ஸ், லேடிஸ்க்கு சம்பந்தப்பட்ட லேடிஸ் ஹெல்த் சம்பந்தப்பட்ட எல்லா கிளாஸஸும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நீங்க வந்து கன்ஃபார்மா வந்து கலந்துக்குவாங்க. உங்களால முடிஞ்சது சரி மக்களுக்கு நம்ம சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னோட ஜிபே நம்பர் 7550250425. எல்லாமே நம்ம வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துட்டு இருக்கோம். போன டைம் நம்ம கேம்ப் பண்ணும் போதும் ஓப்பன் ஸ்டேட்மெண்டா பைசா வாங்கினதா ₹1 என்ன கணக்கு வரைக்குன்னு சொல்லி நம்ம கிளீனா மென்ஷன் பண்ணோம். போன டைம் போன 2023 4ஆம் மாசத்துல நம்ம கேம்ப் பண்ணியிருந்தோம் 3ஆம் தேதி. அவ்வளவு அமேசிங்கான கேம்ப். அதே மாதிரி இந்த டைமும் வந்து பிரபஞ்ச மாற்றல வந்து நம்மள வந்து உருவாக்கி கொடுத்துருக்கு. நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். இது வந்து இறைவன் சித்தம். சார் தேங்க்யூ சார், ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் ஷேர் பண்ணேன். ஓகே, தேங்க்யூ. எனக்கு டவுட்ஸ் இருந்தா ஒரே ஒரு கேள்வி முடிச்சுக்கலாம். லாவண்யா நீங்க தான் பேசலப்பா. சார் ஆக்சுவலா நான் மெடிடேஷன் பண்ணிட்டு கேட்டே இருந்தேன் டீப். சார் எனக்கு டவுட் எதுவும் இல்லைங்க சார். தேங்க்யூ. சரிங்க சார், முடிச்சுக்கலாம். நம்ம ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே சார். ஓகே. மீண்டும் கூடிய விரைவில் வந்து சாரை வந்து மீட் பண்ணலாம் நம்ம சேனல்ல. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ so much சார். தேங்க்யூ சார்.